لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் நபிமார்களுடைய வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியை புனிதமிக்க ரமலான் மாதம் முழுவதும் நாம் நடத்திவிட்டு எஞ்சிய பகுதிகளை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இதை நடத்தி வருகிறோம். இதில் கடந்த சில வாரங்களாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இறை தூதருடைய வரலாற்றில் முக்கியமான சில செய்திகளை அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய வரலாற்றில் சென்ற வாரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய எதிரணியைச் சேர்ந்த வித்தைக்காரர்களுக்கும் அந்த போட்டியும், அந்த போட்டியிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வென்றதையும் நாம் குறிப்பிட்டோம். அதைத் தொடர்ந்து இந்த சிஹ்ர் என்ற சூனியம், வித்தை என்றால் என்ன, அது பற்றி மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த வரலாற்றை அப்படியே நிறுத்தி கொண்டு இந்த சிஹ்ரை பற்றி ஆய்வு செய்ய நுழைந்து அதில் ஒரு பகுதியை அறிந்திருக்கிறோம். அது சம்பந்தமாக இன்றைய தினம் நாம் என்ன அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்களிலே ஒருவர் சிஹ்ர் என்ற இந்த சூனியம் செய்ததாகவும் அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் பல ஹதீசுகள் உள்ளன. அந்த ஹதீசுகளை பற்றி முதலிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரியில எடுத்துக்கொண்டால் 3175, 3268, 5763, 5765, 5766, 6063, 6391 ஆகிய ஹதீசுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த யூதத் மதத்தை சேர்ந்த ஒருவர் சிஹ்ர் செய்த செய்தி சொல்லப்படுகிறது. அது என்ன சொல்லப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த ஹதீசுகள்ல என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிஹ்ர் செய்யப்பட்டது, சூனியம் வைக்கப்பட்டது. ஆயிஷா நாயகியுடைய வார்த்தை என்னன்னா, சுஹிரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. எந்த அளவுக்கு அதை பாதித்தது என்று சொன்னால், ஹத்தா கான யுஹய்யலு இலைஹி அன்னஹு யஃஅலு ஷைய வமா யஃஅலுஹு, ஒரு காரியத்தை அவர்கள் செய்யாத நிலையில் செய்தார்கள் என்ற எண்ணத்தை அது அவர்களுக்கு ஏற்படுத்தியது. அந்த அளவுக்கு அந்த சிஹ்ர் வைக்கப்பட்டது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவங்க செய்யாத ஒன்றை செய்தேன் என்று நினைப்பார்களாம். அப்படி நினைக்கும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. வைக்கப்பட்ட உடனே ஹத்தா கான தாத்த யௌமின், ஒரு நாள் தஆ, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். வதஆ, மீண்டும் துஆ செய்தார்கள். இப்படி துஆ செய்து முடித்த உடனே அவங்க சொன்னாங்க, ஆயிஷாவே, நான் எது சம்பந்தமாக அல்லாஹ்விடத்திலே தீர்ப்பு கேட்டேனோ அது சம்பந்தமாக அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளித்து விட்டான். அதாவது இவங்களுக்கு சிஹ்ர் வைக்கப்படுகிறது. சிஹ்ர் வைக்கப்பட்டால் என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, செஞ்சதை செய்யலைங்கிறாங்க, செய்யாது செஞ்சாங்கிறாங்க. இந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மனநிலையே பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இது ஏன் இப்படி நடக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அதுதான் எல்லாரும் துஆ செய்யறாங்க. இந்த ஹதீஸ் பிரகாரமே ஏன் அப்படி நடக்குன்னு தெரியாம அல்லாஹ்விடத்தில் நான் விளக்கம் கேட்டிருந்தேன், அல்லாஹ் எனக்கு இப்ப விளக்கம் தந்துட்டான் அப்படின்னு ஆயிஷா நாயகி கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, என்னிடத்தில் 2 பேர் வந்தார்கள். ஒரு ஆளு என்னுடைய தலை மாட்டில் அமர்ந்து கொண்டார், இன்னொரு ஆளு என்னுடைய கால் மாட்டில் அமர்ந்து கொண்டார். அதானி ரஜுலானி, 2 மனிதர்கள் என்னிடம் வந்தார்கள். ஃபகஅத அஹதுஹுமா இந்த ரஸி, ஒருவர் என்னுடைய தலை மாட்டில் அமர்ந்து கொண்டார். வல்லாஹரு இந்த ரிஜலைய, இன்னொருத்தர் என்னுடைய கால் மாட்டில் அமர்ந்து கொண்டாரு. அமர்ந்து கொண்டு 2 பேர் மாணவர்கள், 2 பேர் மலக்குகளை தான் ரசூல் அப்படி சொல்றாங்க. எனக்கு என்ன விஷயம் தெரியாம இருந்துச்சு பாருங்க, இப்பதான் விஷயமே தெரியுது. நான் படுத்து கிடக்கும் பொழுது 2 பேர் வர்றாங்க,
ஒரு ஆளு தலைமாட்டில் உட்கார்றாங்க, ஒரு ஆளு கால் மாட்டில் உட்கார்றாங்க. உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுதான் விஷயம் கிடைக்கும், ரசூலுல்லாஹ் கிடைக்கலாம். இப்போ கால அஹதுஹுமா லில்லாஹர், ஒருவர் வந்து இன்னொருத்தர் சொன்னாரு, மா வஜி ஒரு ரஜுல், இந்த இவருக்கு இந்த மனுஷருக்கு என்ன நோய் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. கேட்ட உடனே இன்னொருத்தர் சொல்றாரு, மத்பூபுன், அவருக்கு வந்து சூனியம் வச்சுட்டாங்க யாரோ. அது என்ன விஷயம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியலையா. அதாவது உன்னோட ஒண்ணு செய்யறாங்கன்னு மட்டும்தான் வருது, என்ன காரணம் விளங்கல. அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்களாம். துவா செஞ்ச பிறகு அல்லாஹ் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்றான்னா, உனக்கு இன்னும் நடந்திருக்குன்னு அல்ல அறிவிக்கிறான். எப்படி அறிவிக்கிறான்னா, ரெண்டு மாணவர்களை அனுப்பி ரெண்டு பேரும் உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களாம். பேசும்போது இவருக்கு இவருக்கு என்ன விஷயம், இவர் என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு இவருக்கு என்ன நடந்துருச்சுன்னு கேட்கிறாங்க. ஒரு ஆளு ஒருத்தர் சொல்றாரு வந்து மத்பூபுன், இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டுருச்சு. அப்ப அவர் திருப்பி கேட்கிறாரு, ஒமன் தப்பஹு, இவருக்கு சூனியம் வச்ச ஆள் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த இன்னொருத்தர் சொல்றாரு, லபீது முல் ஆசம், ஆசம் என்பவருடைய மகன் லபீதுங்கிறவன் அந்த சூனியத்தை வச்சிருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் சொல்றாரு. இன்னொருத்தர் கேட்கிறாரு, எதுல சூனியம் வச்சிருக்கிறான், சூனியம் வைக்கிறான் ஒரு மெட்டீரியல் வேணும்ல, என்ன மெட்டீரியல் அந்த சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற உடனே அவர் சொல்றாரு, சீப்பு, சீப்பு தலை வாடுற சீப்பு இருக்குல்ல, சீப்பு தலை வாரும் பொழுது உதிர்ந்த முடிகள், சீப்பு தலை வாரும்போது ரசூலுல்லாஹ்வுடைய முடியெல்லாம் உதிர்ந்து அந்த முடிகள் கொஞ்சம், அது அது போக அந்த பேரிச்ச மரத்தினுடைய பாலை பார்த்திருக்கீங்களா, பாலை, பேரிச்ச மரத்தினுடைய பாலை, இந்த பாலை என்ன தெரியுமில்ல, கூடு மாதிரி இப்படி இருக்கும், வாழைப்பூ மாதிரி டைப்ல இருக்கும், வாழைப்பூ பார்த்திருக்கீங்கல்ல, அது மாதிரி டைப்ல இருக்கும், அதான் பாலைங்கிறது. அந்த பாலைக்கு உள்ள சீப்பையும் கொஞ்சம் தலைமுடியை வைத்து அதுலதான் அதை பண்ணிருக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. அப்ப இன்னொருத்தர் இன்னொருத்தர் கேட்கிறாரு, எந்த இடத்துல யாருன்னு முதல்ல கேட்கிறாங்க, என்ன பொருள் என்று அடுத்த கேள்வி, இதெல்லாம் வச்சு எந்த இடத்துல வச்சிருக்குது ஐநகுவான்னு கேட்கிறாங்க. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த தர்வான் என்ற ஒரு கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்துக்குள்ளதான் வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முடியெல்லாம் எடுத்து என்னமோ மந்திரம் பண்ணி அதை வந்து ஒரு பாலைக்குள்ள வச்சு அதை கொண்டு போய் ஒரு கிணத்துல கொண்டே வச்சிருக்கிறாங்க, தர்வான்கிற கிணத்துல இருக்குது அப்படின்ற உடனே ஹரஜ இலைஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நோக்கி போனார்கள். உடனே போய்விட்டு சும்மா ரஜா திரும்பி வந்தார்கள். இது கேள்விப்பட்டவுடனே அங்க அந்த கிணத்தை போய் பார்த்துவிட்டு வர்றாங்க. வந்து சொல்றாங்க ஆயிஷாட்ட, ஆயிஷாவே நான் அதை பார்த்தேன், அங்க அந்த கிணத்தை சுத்தி கொஞ்சம் பேரிச்ச மரங்கள்லாம் இருக்குது, அது வந்து சைத்தானுடைய தலைகளை போல இருக்குது, அந்த மாதிரி அந்த பேரிச்ச மரத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாயகி கேட்றாங்க, அதை உள்ள வச்சிருந்தாங்களே அந்த கிணத்துக்குள்ள, அது எடுத்துட்டீங்களா, வெளியேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல வெளியேற்றல, எனக்கு எல்லாம் நோய் நிவாரணத்தை கொடுத்துட்டா, நான் வந்து இதை மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இதனால ஒரு பீதியை உண்டாக்குறத வந்து நான் வந்து விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தை வந்து மண்ணை போட்டு மூட சொல்லிவிட்டாங்க. அந்த பொருள் எல்லாம் எடுத்து நான் ஒன்றும் செய்யல, எந்த பொருள்ல வந்து அந்த மெட்டீரியல் எல்லாம் வச்சு சிகிர் பண்ணான்னு வருதோ அதை வெளியே எடுத்து எல்லாம் காலி பண்ணாதானே சிகிர்ல தப்பிக்கணும். சிகிர் ஒரு பொருள்ல வச்சிருக்குன்னா அதை வந்து எடுக்கணும்ல, ரசூலுல்லாஹ் எடுக்கலாம் இல்ல, எடுக்கலையான்னு கேட்கறாங்க ஆயிஷா நாயகி. இல்ல எடுக்கிற அல்லதான் குணமாக்கிட்டானே, அப்ப எடுக்காமே குணமாயிடுச்சு இந்த ஹதீஸ் பிரகாரம். அது எடுக்கலாம் இல்ல, எடுக்காமே குணமாயிட்டது, அதை வந்து குணத்தை போட்டு தஃபன் பண்ண சொல்லியாச்சு, புதைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நான் மக்கள்கிட்ட இதை வந்து விளம்பரப்படுத்தவோ இதை மக்கள்கிட்ட நான் சொல்லவோ நான் விரும்பல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க என்று இது புகாரியில 3628வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 3628 இது முழுசா சொல்லியாச்சு. மற்ற ஹதீசுகள் என்ன வரும் கேட்டா ஒன்னு ரெண்டு வித்தியாசங்கள் வரும், வேற வேற ஹதீஸ் மற்ற நம்பர்கள்லாம் நான் சொன்னேன் இல்லையா, சம்பவம் இதுதான். இந்த சம்பவத்துல வெவ்வேறு வித்தியாசமான வார்த்தைகளா வரும். எப்படி வரும் கேட்டா 5763 புகாரில, அதுல கூடுதலா என்ன வாசகம் வரும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்துக்கு போனாங்கல்ல, அவங்க மட்டும் போகல, ஃபஅதாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ நாஸிம் மின் அஸ்ஹாபிஹி, தம்முடைய தோழர்களில் சிலரை அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் போனார்கள் வரும். இதுல வந்து ரசூலுல்லாஹ் போனாங்கன்னு வரும். 5763வது ஹதீஸ்ல சில தோழர்களையும் அழைத்துக் கொண்டு போனார்கள் அப்படின்னு வரும். 5765வது ஹதீஸ்ல இதே சம்பவம் வரும். அதுல சின்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ஹத்தா கான யரா அன்னஹு யஅதி நிஸா வலா யஅதிஹின்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிகிர் வச்ச உடனே செய்யாது செஞ்சேன்னு சொன்னாங்கல்ல,
அந்த வாசகத்துக்கு பதிலா இதுல வேற வாசகம் வருது. இதுல 5765 புகாரியில 5765வது ஹதீஸ்ல என்ன வாசகம் வருதுன்னா, தம்முடைய மனைவியரோடு குடும்பம் நடத்தியதாக நினைப்பார்கள், ஆனால் நடத்தியிருக்க மாட்டார்கள். அதாவது அந்த இந்த வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டா, மனைவியோடு ஏதோ தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதாக சொல்லுவாங்க, ஆனா செஞ்சிருக்க மாட்டாங்க. குளிக்கணும்பாங்க, நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டேன்ல குளிக்கணும்பாங்க, ஆனா மனைவி நினைஞ்சிருக்க மாட்டாங்க. அது அப்படி ஒண்ணு நடந்தே இருக்காது. இந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டார்கள் என்று இந்த 5765 இந்த வாசகம் செய்யாது செஞ்சேன்னு சொன்னாங்க என்று வருது. இதுல வேற விஷயம் வருது, அதாவது மனைவி இடத்துல சேராமலேயே சேர்ந்ததாக நினைப்பார். இது பயங்கரமான ஆள் மாறாட்டம் அர்த்தம். அதாவது பயங்கரமான சேஞ்சுன்னா ஒரு கடுமையான சேஞ்ச் இது. அதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபடாம இருந்துட்டு நான் ஈடுபட்டேன் நினைச்சு குடிக்க போறேன்னு சொன்னா இது ரொம்ப கூடுதலான ஒரு ஸ்டேஜ். அந்த அளவுக்கு ஆளாக இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸ்ல வருகிறது. அதே மாதிரி 5766 என்ன இருக்குன்னு கேட்டா, இதே மாதிரி தன்னுடைய தோழர்களில் சில பேரோட போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிணத்துடைய தண்ணீர் இருக்குல்ல, அது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த மருதாணியுடைய ஊற வச்ச தண்ணீர் இருக்கும்ல, கலர் சிகப்பு கலர்ல, அந்த மாதிரியாக அதனுடைய தண்ணீர் இருந்தது என்று கொஞ்சம் கூடுதலான ஒரு செய்தி அதுல இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் 6060 இதே சம்பவம் தான். முதல்ல சம்பவம் என்னன்னு விளங்கிட்டாதான் அதை எப்படி எடுத்துக்கிறது ரெண்டாவது வழங்க முடியும். அந்த சம்பவத்தில் வரக்கூடிய 6063வது ஹதீஸ்ல இது எவ்வளவு நாளைக்கு இப்படி இருந்தாங்க, சிகிச்சை செய்யப்பட்டாங்கன்னு வருது. ஒரு நாளைக்கா 2 நாளைக்கான்னு கேட்டா அதிக நாட்கள் என்ற கருத்துப்பட புகாரில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மக்கதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாவ கதா யுஹய்யலு இலைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நிலையில ரொம்ப நாள் அதிகமான நாட்கள் அப்படியே நீடித்தார்கள், நாளுடைய நம்பர் வரல. அப்படியான ஒரு வார்த்தையை ஆயிஷா நாயகி சொன்னதாக 6063வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இது போக இன்னொரு ஹதீஸ்ல நாளுடைய அளவே வருது. முஸ்னது அகமது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா லபிசர், அதே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, முஸ்னது அகமதுல 23211 சஹீஹான ஹதீஸ் தான். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, லபிச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 அஷ்ஹுரின் 6 மாதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி மனைவிட்ட சேராமலே சேர்ந்தோம்னா நினைச்சிருவாங்க. இந்த நிலையில் அவங்க இருந்தது ஒரு நாள் 2 நாள் அல்ல, எவ்வளவு நாள், 6 மாதங்கள் வரைக்கும் இந்த நிலை நீடித்தது என்று சொல்லி முஸ்னது அகமதுல இடம்பெற்றிருக்கிறது பார்க்கணும். இப்படி பல சம்பவங்கள் புகாரியில் இருக்கிறது. புகாரி மட்டும் நான் சொல்றது காரணம் என்னன்னா, அது சொன்னா மத்த எல்லாம் போதுங்கிறதுனாலதான். இதே விஷயங்கள் புகாரில் நீங்க பார்க்கலாம், முஸ்லிம்ல பார்க்கலாம், அபூதாவுல பார்க்கலாம், திருமதியில பார்க்கலாம், இப்னு மாஜாவுல பார்க்கலாம், தாரிமில பார்க்கலாம், நசையில பார்க்கலாம், பைஹக்கில பார்க்கலாம், தாரகுத்னில பார்க்கலாம். ஹதீஸ் நூல்கள் சொல்லப்படக்கூடிய எல்லா நூல்கள்லையும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு. இதை மட்டும் வச்சு நம்ம சொல்ல நிறைய இடங்கள்ல இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் எல்லாத்திலையுமே ஒன்னு ஆயிஷா நாயகி அறிவிப்பாங்க, இல்லைன்னா ஸெய்த் இப்னு அர்கம் அறிவிப்பார். இந்த 2 பேரை கொண்டுதான் இந்த சிஹருடைய சமாச்சாரங்கள் பூராவுமே அறிவிக்கப்படுகிறது. சரி, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இப்படி செஞ்சார்கள் என்று இந்த ஹதீஸ்கள்லாம் வருது. நீங்க புகாரில பாப்பீங்க, அதுல ஒண்ணு இருக்குது, அதனுடைய அறிவிப்பாளரோ அதனுடைய ஆட்கள்லயோ எந்த ஒரு விமர்சனமும் இல்லை. இது சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, யார் இப்ராஹிம் மூசாவா இருந்தாலும் சரி, ஈசாவா இருந்தாலும் சரி, ஹிஷாமா இருந்தாலும் சரி, அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் புகார்ல வருது. அவங்க எல்லாருமே மனிதருடைய கணிப்புல நல்லவர்களா தான் இருக்கிறாங்க. அறிஞர்களுடைய கணிப்புல, ஹதீஸ்களை அறிஞர்களுடைய மதிப்பீட்டுல யாரும் ஒரு கோளாறான ஆட்களாகவோ, இட்டுக்கற்ற ஆட்களாகவோ, பொய்யர்களாகவோ, நினைவாற்றல் குறைந்தவர்களாகவோ இல்ல, கரெக்டான ஆட்கள் வழியாகத்தான் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது வரைக்கும் ஆதாரப்பூர்வமானாச்சா. அதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, இந்த செய்திகள்லாம் வருது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது நீங்க யாவத்துக்கு கொண்டு வரணும். இப்ப ஏற்கனவே என்ன சொல்லி இருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிகிர் செய்யப்பட்டதாக காபிர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் மறுக்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் புகார்ல இருக்குது. புகார்ல இருந்தா கூட நாம எதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நபிகள் நாயகத்தை பற்றி காபிர்கள் சொன்ன விமர்சனம் என்னன்னு கேட்டா, இன்னமா அந்த மினல் முஸஹரீன், உனக்கு யாரோ சிகிர் பண்ணி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி எதிரிகள் விமர்சனம் பண்ணினாங்க. அதே மாதிரி இங்க 26வது அத்தியாயம் 153வது வசனம் இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் சில வசனங்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, 1747, 1701,
25:8 இந்த வசனங்கள்ல எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக வழிகேடர்களும் நிராகரிப்பவர்களும் விமர்சனம் செய்தார்கள் சொல்லி அது தப்புன்னு எல்லாம் சொல்றான். நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வச்சதா சொல்றாங்க, அது வந்து காபிர்கள் தான் அப்படி சொல்லுவான், வழிகேடர்கள் தான் சொல்வார்கள் என்று குர்ஆன் ஒரு பக்கம் அப்படி இருந்து சொல்லுது. குர்ஆன் படி நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வச்சதா சொல்வது காபிர்களுடைய கூற்றுதானே தவிர சூனியம் எல்லாம் வச்சு நபிகள் நாயகத்தை ஒன்றும் பண்ண இயலாது என்ற கருத்தை அது தருகிறது. சூனியம் வைத்தார்கள் என்ற கருத்தை இது தருகிறது. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன தருதுன்னா சூனியம் வைத்தார்கள் தருது. இது போக இந்த வஹியை, இந்த குர்ஆனை, இந்த மார்க்கத்தை, இந்த தீனை அல்லாஹ் வந்து காப்பாற்றுறதாக பல இடங்களில் திருக்குர்ஆன் வந்து நமக்கு கேரண்டி தருது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த அறிவுரையை நாம் தான் அருளுகிறோம், நாம் தான் இதை பாதுகாப்போம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த குர்ஆன் வந்து நற்சான்று சொல்லுது. குர்ஆனை பாதுகாக்கிற அன்னைக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம், குர்ஆனை பாதுகாக்கிறதா இருந்தா இன்னைக்கு பாதுகாக்கிற விஷயம் வேற, ரசூலுல்லாஹ் காலத்துல பாதுகாக்கிறதுனா அவங்கள பாதுகாக்கணும். குர்ஆனை பாதுகாப்பதற்கு கொண்டு வந்த ஆளை பாதுகாத்தா தான் குர்ஆனை பாதுகாக்கணும். கொண்டு வந்த ஆளுக்கு மன ஆள் மாறாட்டமும் மனப்பிரேமையும் குழப்பமும் அவருக்கு ஒரு செஞ்ச செய்யலைங்கிறதும் செய்யாத செஞ்சேன்னு ஆரம்பிச்சுட்டா அப்ப குர்ஆன் மேல மக்களுக்கு சந்தேகம் வந்துடும். அந்த கேட்கிற மக்களுக்கு இவர் ஆள் மாறாட்டத்துல சொல்றாருப்பா இது அப்படின்றாங்க. அந்த 6 மாச காலம் ஒரு நாள் 2 நாள் பரவாயில்ல, 6 மாச காலம் அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாமே அது வந்து அவர் சிகிர்ல சொன்னதா யதார்த்தத்தில் சொன்னதான்னு வந்துடும். 6 மாச காலம்ங்கிறது நுபுவத்துடைய காலத்துல ரொம்ப அதிகமான டைம். 23 வருஷம் தான் நுபுவத்துடைய காலம். பிறந்ததுல வயசுக்கு கணக்கு பண்ணக்கூடாது, 40 வரைக்கும் விட்டுற வேண்டியதான். 23 வருஷம் வரைக்கும் வகி 23 வருஷம் வகி வருது. அதுல 6 மாசம் என்பது ஒரு கணிசமான டைம். அவ்வளவு லாங் டைமா உள்ள 6 மாச காலம், இன்னும் சொல்ல போனா மதீனாவுக்கு வந்த அந்த 10 வருஷ காலம் ரொம்ப கூடுதலானது. மக்காவுல வந்த வகையை விட அதிகமான வகை வந்த காலத்துல கம்மியா இருந்தால் அளவுல அதிகமா இருக்கிறது மதீனா தான். முழு சூரா பக்கரா, மாயிதான் பெரிய பெரிய அத்தியாயங்கள் அருளப்பட்டிருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து மதீனாவுக்கு வந்த பிறகு நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70% குர்ஆன் வந்து மதீனாவுல இறங்குது. அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 10 வருஷத்துல 6 மாசம் என்பது ரொம்ப ஒரு கடுமையான டைம். அவ்வளவு டயத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க. சேஞ்சில வரணும் எப்படி சேஞ்ச்? ஆயிஷா நாயுடைய இந்த அறிவிப்புல வந்து ரொம்ப ஓவரான சேஞ்சா தெரியுது. அதாவது செஞ்சதை செய்யலைங்கிறதை விட மனைவி இடத்துல வந்து சேராமலே சேர்ந்துட்டேன்னு சொல்வதற்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய கூடுதலான ஒரு விஷயம். மற்ற செயல்களை எல்லாம் ஒரு மனிதன் மறந்துடலாம். இது உடல் ரீதியாக பல விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுகளையே ரசூலுல்லாஹ் வந்து மறந்துட்டு நான் குளிக்கணும் தனியாக கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அர்த்தம் தானது? செய்யாத செஞ்சா குளிக்க மனைவி வீட்டு சேராம சேர்ந்தானே என்ன செய்வாங்க? தண்ணி எடுத்து குளிக்கணும், குளிப்பு கடமையா போச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அந்த அளவுக்கு செய்வாங்க என்றுதான் அதுக்கு மீனிங் அர்த்தம் வருது. அப்ப அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாறிட்டாங்க என்று இது சொல்லுது. அப்படி இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா, இதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அதை மறுக்கிற வருது. எதை மறுக்கிற வருது? குர்ஆன் மறுக்க வேண்டியது. அல்லாஹ் வந்து பாதுகாக்கிறேங்கிறான், இது வந்து பாதுகாக்கலன்னு சொல்லுது. வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். இங்க என்ன பண்ணுது? மனிதர்களிடமிருந்து ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்க முடியல. விஷம் கொடுத்து கூட ரசூலுல்லாஹ் கொல்ல முடியல. விஷம் கொடுத்து பாய்ச்சி ஒரு அம்மா, அப்ப கூட கொல்ல முடியல. உகது பொருளோட வெட்டினாங்க, அப்ப கூட ஒண்ணும் செய்ய முடியல. இந்த உடல் பாதுகாப்பை விட ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறது என்பதுல இதை பாதுகாக்கணும். உடலையாவது பாதுகாக்கணும், விட்டுறலாம், கையை நோய்வாய்ப்படலாம், படுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சிந்தனையை பாதுகாக்கலன்னா மார்க்கத்துக்கு டேஞ்சர் ஆயிரும். அப்ப அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான் என்பதுல ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய வஹிக்கு பாதுகாப்பு இருக்கணும், வஹியை கொண்டு வந்தவருடைய சிந்தனைக்கு பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கு எதிராக இருக்கு. அப்ப வந்து இதுல பல விஷயங்கள் முரண் யாவத்தில் வச்சுக்கணும். இந்த ஹதீசுகள்ல என்ன வருதுன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் செஞ்சதா வருது. இது யார் சொல்றா? ஒரு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு ஸைத் இப்னு அர்கம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் செஞ்சதாக காபிர்கள் தான் சொல்லுவான்னு சொல்லக்கூடியது வந்து டோட்டல் சமுதாயமும் குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்திருக்காங்களே, டோட்டல் சமுதாயம் அல்லாஹ்வுடைய வேதம்னு சொன்னாங்களே, அதுல அது இருக்கிறது. அப்ப நமக்கு முரணா வரும் பொழுது நம்ம இதை ஏத்துக்கிட்டு அதை மறுத்தாலும் தப்பு, அதை ஏத்துக்கிட்டு இதை மறுத்தாலும் தப்பு. அப்ப ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? ஆய்வு பண்ணணும். ஒண்ணு, ரெண்டையும் மறுத்து இணைச்சு ஒரு விளக்கம் கொடுக்க முடியும்னா விளக்கம் கொடுத்து பார்க்கணும். அப்படியும் கொடுக்க முடியாது. எல்லா வகையிலையும் ஒரு மோதல் வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்து, அப்ப இதுல ஏதோ ஒரு ராங் நமக்கு தெரியாத ஒரு ராங் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படிலாம் வைக்க முடியாது. நான் அதுக்கு முந்தி போன தடவை ஒரு கருத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிகிர் வச்சுட்டாங்கன்னு சொன்னா அன்றைக்கு அந்த சவால் அடிபட்டு போயிடும்.
இறை தூதர்கள் வந்து எதை கொண்டு தங்களை நிரூபிப்பாங்க? அற்புதங்களை கொண்டுதான். இறை தூதர்கள் வந்து நாங்கள் இறை தூதர்கள் நெத்திலே எழுதிய ஒட்டிக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. அல்ல இறை தூதர்களுக்கு மனித தன்மை எல்லாம் எடுக்கப்பட்டு அனுப்பப்படுவாங்களா? அப்படியும் கிடையாது. நம்மள மாதிரி சாப்பிடுவாங்க, நம்மள மாதிரி குடிப்பாங்க, நம்மள மாதிரி குடும்ப வாழ்க்கை ஈடுபடுவாங்க, நம்மள மாதிரி கவலைப்படுவாங்க, நம்மள மாதிரி நோயப்படுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தன்னை இறை தூதர்னு சொல்றாருன்னு சொன்னா அவரை எதை கொண்டு அல்ல இறை தூதர் நிரூபிக்கிறான்? ஒவ்வொரு நபியையும் ஒன்னு ரெண்டு அற்புதங்களை கொடுப்பான். ஒன்னு ரெண்டு அற்புதங்களை கொடுத்து இந்த பார் அற்புதம் செஞ்சுட்டு இவங்க செய்ய முடியுமா? இது யாரும் செய்ய முடியல, அதனால நான் இறை தூதரு அப்படின்னு சொல்லுவாங்க இறை தூதர்கள். அப்படி சொல்லித்தான் இறை தூதர்கள் வந்து தூதர் நிரூபிச்சிருக்கிறார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எந்த தூதரை அனுப்பினாலும் அற்புதம் கொடுக்காமல் அனுப்பியதில்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தூதர்களுடைய ஆரம்ப அடிப்படை முன்னுரையை சொல்லும் பொழுது ஒரு தூதரும் அற்புதம் கொடுக்காம மனிதர்களை சோதிக்கிற விதமாக நான் தான் தூதர் நம்புனா இப்படி நம்புவான். தூதர்னு சொல்லக்கூடிய நான் தான் ஒரு அறிஞர் நம்புனா நம்பிட்டு போயிடலாம். அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்வதா இருந்தா அது எப்படிப்பா நீ எப்படிப்பா அல்லாஹ்வுடைய தூதரா இருப்பேன்னு ஒருத்தர் கேட்பான்ல. அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒரு நம்புவதா இருந்தால் நம்மள மாதிரி அவர் எல்லா பலவீனமும் அவருக்கு இருக்கும் பொழுது நம்ப மாட்டான் யாருமே. இப்ப நம்ப வைக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்றான்? அவருக்கு ஒரு அற்புதத்தை கொடுப்பான், ஒட்டகத்தை கொடுப்பான், கைத்தறி போட்டு பாம்பாய் காட்டுவான், ஏதாவது ஒரு வகையில ஒரு அற்புதத்தை கொண்டப்பார். இது உனக்கு செய்ய முடியுமா? யாருக்கு செய்ய முடியுமா? நான் செஞ்சு காட்டுறேன்ல. அப்ப இது நானா செய்யலப்பா, இறைவன் தாப்பா தவிர்க்காப்பா, இதான் ப்ரூஃப், இதான் சான்று அப்படின்னு சொல்லுவார். அப்ப அற்புதங்களை கொண்டுதான் தூதரை நம்ப வேண்டிய ஒரு நிலையில் அல்லாஹ் மனிதர்களை படைச்சிருக்கும் பொழுது அவன் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பிறற்ற ஒரு அற்புதத்தை பண்ணிவிட்டான்டா. அப்ப எப்படி நம்புவாங்க? நீ தூதருங்கிற இந்த ஒன்னே பரட்டி என்ன சொல்ற முடிவு கதை? இறை தூதரை நம்புறதே அல்ல அற்புதத்தை வச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய மனித தன்மையை மாற்றில அனுப்புறது இல்லை. இறை தூதர்களை அனுப்பும் பொழுது மனித தன்மையெல்லாம் எடுத்து போட்டு மலக்குமார் அனுப்பி இந்த பார் தூதர் சாப்பிட மாட்டார் பாரு, 10 வருஷம் அரைச்சி போட்டு வை சோறு நீங்க மாட்டார் அனுப்புனா ஒரு தூதரையாச்சு. ஒரு தூதரை அப்படி அனுப்பல. எல்லா தூதரும் சாப்பிட்டாங்க, மனிதனம் கழிச்சாங்க, ஒண்ணுக்கு போனாங்க, குடும்ப வாழ்க்கை நடத்தினாங்க, கஷ்டப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க, எல்லாமே இருந்துச்சு. அப்ப எல்லா மனித தன்மையை அனுப்பும் பொழுது அவங்களுக்கு கொடுத்தது 2-3 அற்புதங்கள் தான். அதை வச்சுதான் நான் அல்லாஹ்வுடைய நிரூபிக்க நிலையில் இருக்கிறாங்க. அப்ப அற்புதங்களால் தான் இறை தூதர் நிரூபிக்க இயலும் என்ற நிலையில நபிகள் நாயகத்துக்கே இப்படி பண்ணி இந்த மாதிரி ஆக்கிவிட்டாங்க என்று சொன்னா இப்ப அதுதானே அற்புதமா இருப்ப அது போலியில நெசமோட செஞ்சிருக்கிறான். அதாவது உண்மையாகத்தான் பண்ணிவிட்டாங்க, போலியாவெல்லாம் பண்ணலையே. மூசா நபி காலத்துல வந்து போலி நம்ம சொல்லிவிட்டோம், வித்த பண்ணினாண்டு. இங்க இது நெசம்னு எடுத்துக்கொண்டிருக்கல. ஆனால் எங்கேயோ இருந்துகிட்டு நபிகள் நாயக ஒரு முடியல என்னமோ பண்ணுவானா, இங்க வந்து பொண்டாட்டிட்ட மனைவிட்ட போகாமலேயே மனைவிட்ட போனன்னு நினைக்குவாங்களா, செய்யாதெல்லாம் செஞ்சேன்னு நினைக்குவாங்களா. அவ்வளவுக்கு பவர் அவனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா இவர் இறை தூதர் கிடையாது. என்ன இறை தூதர்? சாதாரண நாம் பரட்டி விட்டுட்டால சொல்லுவானா இல்லையா? சாதாரண ஒரு ஆள் நான் இறை தூதரா இல்லாத நான் வந்து அவர் அப்படி படுக்கையில போட்டு பரட்டி விட்டுட்டேன். இவர் என்ன இறை தூதர்னா என்ன ஆயிருக்கும்? எத்தனை பேர் மதம் மாறி முர்த்ததாகி போயிருப்பாங்க. இப்படி மேராஜ் சொன்ன எத்தனை முர்த்ததாகி போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னவன எனக்கு வரைக்கும் ஒழுங்கா இருந்தார், நீங்க ரொம்ப நம்ப முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னு ரிட்டர்ன் ஆகி போயிட்டாங்க. அப்ப இப்படி ஒன்று நடந்து இருந்து வரலாற்றில் நடந்திருக்குமே. ஆனால் ஒரு கணிசமானவர் மாறி இருப்பார்கள். அரைகுறையா வந்த கேசெல்லாம் நினைஞ்சிருக்கேன். என்னடா தூதர்னு பெருசா நம்பிக்கிட்டு வந்தோம், ஒரு சாதாரண மனுஷன் பரட்டி அடிச்சு விட்டான், அப்புறம் என்ன தூதர் இவரு? அதை பேஸ் பண்ண இருக்கு. ஏழல அல்லாஹ்வுடைய தூதர்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு மத்தியில உடல் வலுவு மற்ற விஷயத்துல தோல்வியை கொடுக்கலாம். இது வந்து மறைமுகமான மந்திரத்துல தோல்வியில. இது ஒரு மூசி ஏற்றி படுக்க போட்டா ஓகேன்னு ஒத்துக்கலாம், ஒரு மயக்க மருந்தை கொடுத்து படுக்க போட்டா ஓகேன்னு ஒத்துக்கலாம், உணவுல என்னத்தையாவது கலந்து கொடுத்து சேஞ்சாகி விட்டாக ஓகேன்னு ஒத்துக்கலாம். இவன் அல்லா மாதிரில வேலை செய்யறான். அவன் எங்கே உட்காந்துக்கிறான், கிணறு எங்கே இருக்கிறது, அவன் அங்க செய்யற வேலை இங்க வந்து பாதிக்குதுன்னா அது அல்லாஹ்வுடைய வேலை இல்ல. அல்லாஹ் செய்யற மாதிரி டெக்னிக்கல பண்ணிட்டான்னு சொன்னா அப்ப என்ன வருது? இங்க நபிகள் நாயகத்தினுடைய அந்த தூதுத்துவமே அன்றைய சமுதாய மக்கள் மத்தியில சந்தேகத்துக்குரியதா இருக்குமா இருக்காதா? அதைத்தானுங்க அல்லாஹ் வந்து அற்புதத்தை வச்சு தானுங்க எல்லா தூதரையும் நிறைநாட்டுறான். அப்படிங்கறதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுவா அதுவாங்கிற ஒரு இடைஞ்சல் வர்ற காரணத்தினால் அது புகாரியிலே வந்து இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும்? குர்ஆன் அடிப்படை இஸ்லாமிய தத்துவம் கொள்கை கோட்பாடு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆற்றலுடைய லிமிட். மனிதனுக்கு என்ன ஆற்றல் கொடுத்திருக்கிறான்? மனிதனுக்கு ஆற்றல் கொடுத்திருக்கான். ஒரு ஆளை கொல்லலாம். எப்படி கொல்லலாம்? கத்தியத்தை குத்தி கொள்ளலாம். நீங்க என்ன கொள்ளலாம், நான் உங்களை கொள்ளலாம். அந்த மாதிரி ஆற்றல் எப்படி கொள்ள முடியும்? கத்தியை கொண்டாந்து குத்தி கொள்ள முடியும், துப்பாக்கி நான் சுட்டு கொள்ள முடியும், சோத்துல ஏதாவது கலந்து வச்சு கொள்ள முடியும். கொள்ள முடியுமா? இந்தா சுட்டு போ. இப்படி கொள்றது கொடுத்திருக்கான அல்ல, இப்படி கொடுக்கல. நீங்க என்ன கொள்ள, நாங்க கொள்ளல. அப்ப கொள்ளலாம், எல்லாம் செய்யலாம். நீங்க ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு கேட்டா
சாதனங்கள் வழியா காரண காரியங்கள் வழியா பண்ண முடியுமே தவிர நான் உங்களை டச் பண்ணாம எந்த வகையிலையும் எந்த பொருளை கொண்டும் உங்களை டச் பண்ணாம குறைஞ்சபட்சம் ஒரு புகையிலை இனத்தையா கலந்து விஷ புகையை கலந்தாவது மூக்கு வழியா விட்டு தான் உங்களை பண்ண முடியும். உங்களை மயக்கம் போட வைக்கிறதா இருந்தா கூட என்ன செய்யலாம், உங்களை டச் பண்ணாம செய்யலாம். என்ன செய்யலாம், இங்க இருந்து ஒரு விஷ புகையை அப்படி விட்டேன்னு சொன்னா அப்படி வந்து உங்க மூக்குல பாடும், நீங்க அது உள்ள போகும். அப்ப வெளியிலிருந்து ஒரு பொருளை உங்கள் மீது செலுத்தி கேடு செய்வதாக இருந்தால் அது அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்த சக்தி. ஒண்ணுமே செலுத்த மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். இங்க உட்காந்து என்னமோ பட்ட அங்க டைப் படிச்சோம் அங்க போய் அவரா எப்படி இருக்கு. இப்படியான ஒரு ஆற்றல் மனிதனுக்குரிய ஆற்றலா இது? இது ரப்பு செய்யற வேலை, இது அல்லாஹ் செய்யற வேலை. இப்படியான ஒன்றை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா ஒரு மனிதன் வழிகட்டு போனா கூட அவனை ஒன்னு கொஸ்டின் பண்ண இயலாது. நீ தான் நல்ல அற்புதத்தை நம்ம வச்சு அந்த அழகான அற்புதம் பண்ணி காட்டிட்டான் மாட்டான். அப்படி இருக்கா இல்லையா? அற்புதத்தை நீ தான் நம்ம சொல்ற, கண்ணு முன்னாடி அற்புதம் பண்ணி காட்டுறான், நான் ஏன் அவன் சொல்றது ஏத்துக்கிறோம்னு கேட்டுறோமா இல்லையா? நபிமார்கள் வந்து அற்புதம் கொண்டு வரும்போது ஏத்துக்கிற மருத்துவக்கு தானே எல்லாம் கவுண்டர் பண்றான். ஏன்டா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, நான் அத்தாட்சி கொடுத்தனடான்னு மறுமையில காப்பானா இல்லையா? அப்ப அத்தாட்சி இருந்தால் நம்பணும் என்பது மனிதனுக்கு எல்லாம் விதியாக இருக்கும் பொழுது இவங்க நெசமாவே இப்படி எல்லாம் பண்ணுவாங்க இருந்தா அதையும் நான் நம்ப தானே செய்வேன். நான் நம்பிட்டேன்னா என்ன எப்படி எல்லாம் கொஸ்டின் பண்ணுவான், எப்படி கேள்வி கேட்பான் என்றெல்லாம் யோசித்து பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குது. இது புகாரியில வந்திருந்தாலும் அதை விட குர்ஆன் வந்து வெயிட்டானது, அதை விட வலுவானது, அதை விட இஸ்லாமிய அடிப்படை வலுவானது. அதனால இதுல நம்மளுக்கு அறியாத ஏதோ ஒருத்தர் கோளாறு படைச்சவர் இருப்பாரு, நபிகள் நாயகத்துக்கு இப்படி நடந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா இது வந்துங்க ஒரு செய்தி நீ கவனிக்கணும். அந்த செய்தியுடைய முக்கியத்துவத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் அறிவிப்பாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் ஒரு செய்தியை, இந்த செய்தியை போய் எல்லாருக்கும் நீங்க சொல்ல மாட்டீங்க, எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிடாத, நீங்க காட்டு போட்டு போயிருவீங்க. நான் சொல்ற செய்தியை நானே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அது பெரிய பாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேட்ரு. அப்ப என்ன பண்ணுவீங்க, இதை 1000 பேர் சொல்லுவீங்க, அவ்வளவுதானாங்க. இப்ப எனக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கு, நான் ஒரு சாதாரண ஆளு, நீங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, எனக்கு நோய் காய்ச்சல்ல படுத்துட்டேன், இது போய் யாருக்கு காய்ச்சல் அப்படி விட்டுருவீங்க. எனக்கு வந்து மெண்டல் ஆயிடுச்சுன்னு வைங்க, எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க? எல்லாருக்கும் நான் சொல்றேன், இப்ப எனக்கு வந்து காய்ச்சல் வந்தா நீங்க அந்த செய்தியை வந்து எல்லாருக்கும் சொல்ல மாட்டீங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. காய்ச்சலா போச்சான், ஏதாவது பேச்சு வந்துச்சுன்னா அவர் ஜுரமா அந்த வாரம் கிளாஸ் நடத்தல அப்படின்றீங்க. அடுத்த வாரம் வர்றீங்க, மெண்டல் ஆகி போய் என்ன சேர்த்துட்டான் கீழ்பாக்கத்துல வச்சிருக்கான்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. அப்ப இந்த செய்தி நீங்க எத்தனை சொல்லுவீங்க? உங்களோட வச்சிருப்பீங்களா? சாதாரண என்னைய மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க வர்றீங்க, அடுத்த வாரம் கிளாஸ் நடத்தல, காரணம் கேட்கறீங்க, மெண்டல்ங்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அம்புட்டு பேரும் சொல்லிடுவே இல்லையா? ஒரு ஆள்கிட்ட விட மாட்டீங்க, தெரிஞ்சு அம்புட்டு போயிட்டீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு தாக்கம் இது. அப்ப அந்த மாதிரியான விஷயமா ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி ஒண்ணு நடந்து இருந்தா எத்தனை பேர் இதை பத்தி அறிவிச்சிருப்பாங்க? எத்தனை சஹாபாக்கள் 6 மாச காலம்ல 2 நாள் இப்படி இருந்து மறைஞ்சிட்ட பெரிய கூட தெரியாம போயிடும். 6 மாச காலம் இப்படியான ஒரு ஸ்டேஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு சஹாபியும் இதை பத்தி எக்கச்சக்கமான அறிவிப்புகள்ல வந்திருக்கணும். நூல்கள் தான் நிறைய வந்திருக்கிறத விட அறிவிக்கிற ஆர்வம் தான் இருக்குது. அது ஆயிஷா தான் இருக்கு, புகாரில் முஸ்லீம் எல்லாம் வருது, அறிவிக்கிறாங்க. அந்த 2 பேர் தான் அறிவிக்கிறாங்களே தவிர ஆயிரக்கணக்கான பேர் என்ன செய்யற இதை வந்து அறிவிச்சு இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிப்பு, பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு, எங்களுக்கெல்லாம் நாங்கள் கலங்கி போயிட்டோம், நாங்கள் ஆடி போயிட்டோம், என்ன செய்ய நினைச்சு தடுமாறி போயிட்டோம், அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம் என்ற மாதிரி எல்லாம் எவ்வளவு அறிவிப்புகள் வந்திருக்கணும். அதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என்னமோ ஒரு நம்மளை அறியாம யாரோ ஒரு ஆள் வந்து பண்ணிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய வேதம் பாதுகாக்கப்பட்டது, இதுல ஏதோ நம்மளை அறியாமல் ஒண்ணு இருக்கும், நாம் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து இதை பெண்டிங் எழுதி வச்சிட வேண்டியதான். ரசூலுல்லாஹ்வுக்கு சீர் வைக்கப்படும் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏத்துக்கிற கூடாது. என்ன ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வதா இருந்தால், நான் போன வாரம் கூட ஒண்ணு சொல்லி காட்டின ஒரு சம்பவம், அந்த குர்ஆன்ல இருந்து அதை வந்து என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது கூட குர்ஆன்ல சில வசனம் இருந்துச்சு, பின்னாடி உள்ளவங்க மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க இல்லையா? அது நம்ம ஹதீஸ் சரியா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிற முடியாது. ஏன்னா குர்ஆனுடைய பாதுகாப்பின் மீது அது கேள்விக்குறி எழுப்புகிறது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் நீங்களே சொன்னவனே அது வந்து சரியா இருக்கா நீங்களே சொல்லிடுவீங்க. ஒரு அறிவிப்பாளர் கூட நான் சொல்ல தேவையில்லை, ஆனா எல்லாரும் கரெக்டான ஆளுங்க, இதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாம் கரெக்டான ஆளுங்க. முஸ்லீம்ல 2637, 2636, 2638, அதே மாதிரி முஸ்லீம்ல 2639, 2640, 2634, 2635 இவ்வளவு வரக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம்ல 3, 4, 5, 6, 7 இடத்துல வருது. சஹீஹ் முஸ்லீம்ல 7 இடத்துல இந்த சம்பவம் வருது. என்ன சம்பவம் வருதுன்னா, அபூ ஹுதைஃபா அப்படிங்கிறவர், அபூ ஹுதைஃபாவுடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமை வந்து சாலிம்,
சாலிம் இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு அந்த வீட்டில் வளர்றார். சாலிம் என்பவர் அந்த அபூ ஹுதைஃபாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இல்ல, அடிமையா இருந்தார். அபூ ஹுதைஃபா விடுதலை செஞ்சிட்டார். அந்த சாலிம் என்பவர் வந்து பருவ வயசு அடைந்து விட்டார். பருவ வயசுனா என்ன, அந்த வாசனை எப்படி வருதுன்னா பலக மா எவ்வளவு ரிஜால், ஒரு ஆண்கள் என்ன நிலையை அடைவார்களோ அதையெல்லாம் அடைந்து விட்டார். அக்கல மா அக்கலோ, ஒரு ஆண்கள் என்னென்னலாம் வழங்குவார்களோ அதெல்லாம் வழங்கி கொண்டார். ஒரு ஆம்பளை ஆயிட்டாராம். அந்த சாலிம் என்பவர் வந்து ஆம்பளை ஆயிட்டாரு. அவர் என்ன செய்யறாருன்னா இப்போ அந்த வீட்டுல வரப்போக இருக்கிறார். அபூ ஹுதைஃபாவுடைய வீட்டுல வரப்போக இருக்கிறார். அபூ ஹுதைஃபாவுடைய வீட்டுல சாலிம் அந்நியர் இவரு. அங்க உள்ள பெண்கள்லாம் இருக்கும்போது வரப்போக இருந்து அது வந்து உள்ள அந்த ஹிஜாபுடைய விதிகளுக்கு விதி முரணாகும். அப்ப இதை பத்தி அந்த அம்மா வந்து நபிகள் நாயகத்தில் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படின்னா நீ என்ன செய்யணும், அந்த சாலிம் இருக்காருல்ல அவருக்கு நீ பால் ஊட்டி விடு. பால் ஊட்டினா அன்னைக்கு ஆயிரும்ல, அப்ப அந்த அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து வராது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது வந்து இவ்வளவு நூல்கள்ல இருக்கு, இவ்வளவு இடங்கள்ல இருக்கு, வேற பல நூல்கள்ல இருக்கு. 18 வயசு பையனுக்கு போய் பால் 18 வயசு இளைஞருக்கு பால் ஊட்ட முடியும்? நான் கேட்கிறேன், பால் ஊட்டுதல் என்பது குழந்தைக்கு உரியது. குழந்தைக்கு தான் பால் ஊட்டினால் அது வந்து தாய்மைங்கிற ஒரு கருத்து வரும், அந்த தாய்க்கு அந்த எண்ணம் வரும். பருவம் அடைஞ்ச ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணிட்ட பால் பால் குடிச்சா கூட பிள்ளைங்கிற உணர்வு அவளுக்கு வரும். அது மாதிரியான எண்ணம் வருமா? அப்படி ஒண்ணு இருக்குமா? அப்படி ஒரு ஒரு அந்நியனுக்கு முன்னாடி அப்படி காட்டுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? இது வந்துட்டு போறது டேஞ்சர் அவ்வளவு இருக்குது. அவர் வரப்போ இருக்காருன்னு பால் ஊட்டி விட்டு இருந்தா எப்படி பால் ஊட்ட முடியும்? இது ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கிறாங்க. இதுல உள்ள ஆட்கள் எல்லாம் பார்த்து கரெக்டா இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், இதுல ஏதோ ஒரு ராங் இருக்கு, இது ஏதோ தப்பான ஒரு ஆள் வந்து ஏதோ பண்ணிருக்கிறாரு. இதுல இது இஸ்லாமிய அடிப்படை ஃபண்டமெண்டல் எல்லாத்துக்குமே இது எதிராக இருக்கு நம்ம எடுத்துக்கொள்றோம். இது மாதிரி வர்ற வச்சுட்டு மொத்த ஹதீஸ்களா இருக்கு அப்படின்னு வச்சிடக்கூடாது. இது மாதிரி வரக்கூடியது நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி 50 கூட தேராது, ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்குமே தவிர மற்றதெல்லாம் இவங்க முரண்லாம் இருக்காது. ஜாயிண்ட் பண்ணி முரண் இல்லாத ஒரு விளக்கம் கொடுக்க முடியலாம். இப்படியானது நமக்கு எந்த வகையிலும் இது வந்து யாராலையும் ஒன்றும் சொல்ல இயலாது. இது என்ன எந்த ஒரு அறிஞரையா கொடுத்து இது எப்படி சொல்லு, உன் வீட்டுல செய்யான்னு கேள்வி சரியா போயிடும். உன் வீட்டுல செய்வியா, நான் முடிவு வச்சுக்கா செய்ய மாட்டேன். அப்ப எப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சிட வேண்டியதானே? அப்ப இதுல இது இஸ்லாமிய அடிப்படை எல்லாத்துக்கும் மாற்றமா இருக்கும் பொழுது இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க முடியாது. நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எப்படி சொல்லுவாங்க நமக்கு பார்த்தவனையே தெரியுது. பத்தியா முஸ்லிம்ல தான் வருது, நல்ல கரெக்டான ஆளுக்கு அறிவிக்கிறாங்க. ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியல, அதை ஏற்றுக்க முடியல இல்லையா? அது மாதிரி இன்னொரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க புகாரில வரும், அதாவது இஹ்ராம் கட்டுறோம்ல, ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிட்டோம்னு சொன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. இஹ்ராமுடைய நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, குடும்பமும் நடத்தக்கூடாது. இஹ்ராம் பண்ணி போயிட்டு இருக்கிறோம், அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பேசி முடிக்கலாமான்னு பண்ணக்கூடாது. இஹ்ராம்லாம் கலைஞ்சி முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணுமே தவிர திருமண ஒப்பந்தம் கூட பண்ணக்கூடாது, ஷரத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்க. இப்ப புகார்ல ஒரு ஹதீஸ் வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனாவை வந்து இஹ்ராம் கட்டி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஹஜ்ஜுக்கு போனாங்களே, அந்த ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டி இருக்கிற நிலையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனாவை திருமணம் செய்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸுக்கு மைமூனா சின்னமா இத்தனைக்கும் வேற ஒரு அந்நியர்லாம் கிடையாது. மைமூனாங்கிறவங்க யாருன்னு கேட்டா இப்னு அப்பாஸுக்கு வந்து சின்னம்மா, அம்மாவுடைய தங்கச்சி. அப்ப அம்மாவுடைய தங்கச்சியுடைய கல்யாணத்தை தான் மகன் சொல்றாரு. இப்னு அப்பாஸ் நல்லவர் தான், அதுல இருந்து அறிவிக்கிற எல்லாருமே சரியான ஆளுக்கு தான். இது புகாரியில 1838வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. புகாரியில 1838வது ஹதீஸா வருது. அப்ப இதை நீங்க என்னன்னு எடுத்துக்கொள்ளணும், நபிகள் நாயகம் வந்து தடை செஞ்சிருக்கிறாங்க. இஹ்ராம் நேரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க பண்ணிருப்பாங்களா, ஒருவேளை தனிப்பட்ட சட்டமா இருக்குமோ அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது, சம்பந்தப்பட்ட மைமூனாவை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைய வந்து கல்யாணம் பண்ணது இஹ்ராம் எல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணாங்க, ஹஜ்ஜி வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணாங்களே தவிர அந்த இஹ்ராம்ல இருக்கும்போது பண்ணல. சம்பந்தப்பட்ட பொண்ணு சொல்லுது. இப்ப மைமூனாங்கிறவங்க கல்யாணத்துல அவங்க கரெக்டா சொல்ல முடியும். மைமூனாவுடைய அக்கா மகன் இப்னு அப்பாஸ் சொல்வதை விட சம்பந்தப்பட்ட மைமூனாவே சொல்வதுதான் இதுல வந்து பவர் கூட. இப்ப மைமூனா சொன்னாங்க மறுத்தாங்க என்பது முஸ்லிம்ல இருக்கிறது, இப்னு அப்பாஸ் மாத்தி சொன்னது புகார்ல இருக்கிறது. எல்லா அறிஞர்களும் முஸ்லீம்ல உள்ள எடுத்துக்கிட்டு புகார்ல உள்ள செய்தி தப்புன்றாங்க, எல்லாம் சகட்டு மேனிக்கு. இது வந்து இப்னு அப்பாஸ் நம்ம பார்க்க கூடாது, முஸ்லீம் நூல்ல நீங்க பார்க்க கூடாது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட 2 பேருக்கு சொல்லுக்கு நீ மேலதான் மத்தாளுக்கு சொல்லு. டாப்பு எதுதான், ஒன்னு ரசூலுல்லாஹே சம்பந்தப்பட்டவங்க சொல்லணும், இல்ல மைமூனா சொல்லணும். மைமூனா சொல்றாங்க இஹ்ராம்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க.
இவர் அந்த பிரயாணத்தில் நடந்தவன இவரா கெஸ் பண்ணிக்கிட்டு ஒருவேளை அந்த இஹ்ராம்ல பண்ணிருப்பாங்க போல இருக்குன்னு இவர் சொல்லிவிட்டார். அப்ப புகாரில் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை சரின்னு யாரும் சொல்ல முடியுமா? தவறு. இப்னு அப்பாஸ் ஏதோ தவறா ஒன்ன புரிஞ்சுக்கிட்டு அவர் அறிவிச்சு விட்டார். அல்ல இப்னு அப்பாஸ் அறிவித்ததாக அடுத்து சொல்லக்கூடியவர் தவறா சொல்லியிருப்பார். ஒன்னு இப்னு அப்பாஸ் தவறா சொல்லியிருக்கலாம். இப்னு அப்பாஸ் வந்து கேட்ட ஒருத்தர் உன்னோட ஒண்ணு அந்த இஹ்ராம் பிரயாணத்துல போகும்போது கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லியிருப்பாரு. பிரயாணத்துங்கிற வார்த்தையை விட்டுவிட்டு இஹ்ராம்ல பண்ணினார்கள் நினைஞ்சிருப்பாரு. அப்படி சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு நமக்கு அறிந்து கொள்ள முடியாத ஒரு ராங் மிஸ்டேக் அங்க இருக்குது என்று முடிவு எடுக்கிறோம். அந்த மாதிரி தான் அப்ப சிகருங்கிறது இன்னும் சொல்ல போனா நம்ம போன தடவை அன்னைக்கு சொன்ன வசனங்களை சொல்லியிருக்கிறோம். சிகருன்னா கற்பனை தான், கையால் தான், கண்களை தான் அப்படி ஆக்குனாங்க, அப்படி ஒரு எண்ணத்தை தான் உண்டாக்குனாங்க, ஒன்னும் செய்யல. கைத்தறியும் அந்த கம்பையும் போட்ட உடனே பாம்புகளாக மாறினேன் அந்த வசனங்கள் சொல்லல. போன வாரம் உங்களுக்கு சொல்லி காட்டின வசனங்கள்ல கைத்தறிகளையும் அந்த கயிறுகளும் பாம்புகள் போன்று உள்ளத்தில் தோன்றியது, அப்படி நினைக்க செய்தார்கள். அப்படி பொருளை மாத்தல, நினைக்கத்தான் செய்தார்கள் வருது. அப்ப அது எந்த ஒரு மாற்றமும் நெசத்துக்கும் செய்ய முடியாது. சிகரை கொண்டு கண்களை வசப்படுத்தினாங்க, அது இஃப்கு, அது ஒரு கற்பனை என்றெல்லாம். அந்த இத்தனைக்கு என்னன்னு கேட்டா அந்த மூசா நபியோட போட்டிக்கு வந்தாங்களே அவங்களுடைய சிகரை பத்தி சொல்லும் பொழுது மகத்தான சிகர் செய்தார்கள். மகத்தான சிகர் லட்சணமே தான். நீங்க நினைக்கலாம் சின்ன சிகரா இருக்கலாம், பெரிய சிகர் செஞ்சு மாத்திரலாமே நினைக்கலாம். அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கலாம். இவங்க செஞ்சது லேசான சிகர் இல்ல, மகத்தான சிகர் செய்து விட்டார்கள். மகத்தான சிகர் லட்சணம் என்னன்னு கேட்டா அப்படி நினைக்கத்தான் செஞ்சாங்க, நெசத்துக்கும் செய்யல. அதான் மகத்தான சிகர். மகத்தான சிகரால என்ன செய்ய முடியும் கேட்டா இத இந்த இடத்துல உள்ளது தங்கமா மாத்த இயலாது. ஆனால் பல பலன் உங்க கண்ணுக்கு தங்கன்னு தெரியற மாதிரி ஏதாவது டெக்னிக் நான் பண்ண முடியும். சில லைட் செட்டிங்களை கொடுத்து போட்டு விட்டு மஞ்சள் லைட் அடிச்சோன்னு அப்படியே அது மாதிரி தெரியற மாதிரி செய்யலாம். அதுக்கு தான் அந்த வித்த செய்யறவரெல்லாம் அந்த லைட்டிங் அந்த ட்ரெஸ் எல்லாம் தனியா வச்சிருப்பானுவோ. அந்த இடத்துல இருந்தா தான் செய்ய முடியுமே தவிர அதை தாண்டி போனா செய்ய முடியாது. தலை மட்டும் உட்கார்ந்து பேசுற மாதிரி செய்யறாங்க இல்ல, ஒரு மேஜிக் செய்யும் பொழுது தலை மட்டும் என்ன செய்யும், தனியா வெறும் தலை பேசும், உடம்பே இருக்காது. தலை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கும். பாத்தீங்களா இல்லையா? தலை மட்டும் பேசுமா, நெசமா பேசுமா? தலைக்கு பின்னாடி எல்லாமே இருக்குது. இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த லைட்டிங்லயோ மற்ற அமைப்புகள்லயோ அதை செட்டிங் பண்ணிட முடியும். இப்ப நாங்க பேசுறோம்ல, என் தலை மட்டும் பேசுற மாதிரி நான் உங்களுக்கு காட்ட முடியுமாட்டா முடியும். கொஞ்சம் அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது பெரிய கஷ்டமே கிடையாது. அழகா நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி உள்ள முன்னாடி நீங்க என்னை பார்க்கும்போது தலை மட்டும் தெரியுற மாதிரி செய்யலாம். உண்மையில தலை பேசுமா, அறுத்து வச்சா பேசுமா? அந்த மந்திரம் செய்யறவனை கூட்டிட்டு போறா, உன் தலையை பார்க்கிறேன் இப்ப அப்படின்னு கேட்ட செய்வானா? அதெல்லாம் முடியாது. அப்ப ஏற்கனவே செட்டிங் பண்ணி தான் ஏதாவது செய்ய முடியும். அதான் சிகிரி என்பதுங்கிறத குர்ஆனும் சொல்லுகிறது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் உடனே ஹதீஸ் எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, அப்படி சொல்லிடக்கூடாது. ஹதீஸ் தான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படைங்கிறதுல யாருக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. சில மிக மிக சில விஷயங்கள்ல குர்ஆனோடு இந்த வகையிலையும் ஒத்தே போக முடியல என்ற நிலை வரும் பொழுது அப்ப நம்ம குர்ஆனுக்கு கூடுதலான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த முடிவுக்கு வர்றவங்க விளங்கிக்கணும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த சிகர் சம்பந்தமா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இன்னொரு கவனிங்களேன். இந்த அறிவிப்புகள்ல நம்மளே கவனிக்கக்கூடிய நேரத்தில் சில முரண்பாடு வேற வருது. அதாவது இந்த அறிவிப்புகள் போல நம்பர் சொன்னேன், அது ஏன் சொன்னு கேட்டா அது ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் கேட்டா முரண், அந்த செய்தி உண்மையான செய்திகளுக்கு மத்தியில் முரண் வராது. இந்த ஒரு மெசேஜ ஒரு ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது எத்தனை விதமா வருதுன்னு பாருங்க. அது பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீர் வச்சாங்க, கிணத்துல கொண்டு வச்சாச்சு. கிணத்துல வச்ச அந்த பொருள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது புகாரியில அதே ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய அறிவிப்புல 5765வது ஹதீஸ்ல என்ன வருதுன்னா ஃபஅத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பிஇர, உடனே நபிகள் நாயகம் அந்த கிணத்திற்கு ஹத்தஸ்தஹரஜஹு, அதுல அவங்க வச்சிருந்தாங்க ஜாமாங்க, அந்த முடி, சீப்பு, காலை, இதுகளை வெளியே எடுத்தார்கள். இதுல வருதுங்க ஒரே விஷயம் தான், ஒரு தடவை நடந்தது, லட்சம் தடவை நடக்கல. இது ஒரு டைம் நடந்த சம்பவத்தையே ஆயிஷா எப்படி சொல்றாங்க கேட்டா அந்த கிணத்துல இருந்துச்சா பொருள், அந்த பொருளை வெளியே எடுத்தார்கள் என்று வருது புகாரி 5765. இதையும் அறிவிக்கிறது ஆயிஷா நாயகி தான். அதே இதுல 5763ல 2 ஹதீஸ் முந்தி அதுல எப்படி வரும் கேட்டா அஃபலஸ்தஹரிஜ்தஹு, அல்லாஹ்வுடைய வெளியே நீங்க எடுத்துடலாமே என்று சொல்லாட்ட கேட்கிறாங்க ஆயிஷா நாயகி. தேவையில்லை, அதே மட்டும் வெளியே எடுக்க, அல்லாஹ் குணமாக்கிட்டான்ல, வெளியே எடுக்க மாட்டேன். அதுல உள்ள அந்த சாமானுல வெளியே ரசூலுல்லாஹ் எடுக்க மறுத்துட்டாங்க. இதுல வருது 5765ல வருது வெளியே எடுத்தாங்கன்னு சொல்லி. இந்த 5763ல வருது
கால கத ஆபானி அல்லாஹ் எனக்கு குணம் அளிச்சுட்டான் அப்படின்னு வருது. இதை விட வந்து 3268 அதுவும் புகாரி தான். 3268 வருது. அதே ஆயிஷா நாயகி தான் சொல்றாங்க, குல்து நான் கேட்டேன் இஸ்தக்ரஜ்தஹு அல்லாஹ்வுடைய வெளியெடுத்துற வேண்டியதானே, என்னமோ சூனியம் பண்ணிருக்காங்களே அந்த பொருளை வெளியே போட வேண்டியதானே. காலலா மாட்டேன், தெளிவான வார்த்தை. வெளியே எடுக்கிற சொன்னா வெளியே எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னு கேட்டா, அம்மா ஆன பக்கத்து ஷபானி அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் குணமாக்கிட்டான். இதை போய் வெளியே எடுத்து மக்கள்லாம் என்ன எதுவும் கேட்டு பயத்தை உண்டாக்கி பீதியை உண்டாக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன், அதனால நான் வெளியே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி புகாரில 3268 வருது. அதே மாதிரி வந்து 5766 ஹதீஸ்லயும் அகரஜி தொகு அதை வெளியேற்றலாமா, நீங்க வெளியே எடுத்து காட்ட வேண்டியதானே, காலலா மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது. அப்ப இதுல வந்து ஒரு அந்த பொருளை வெளியே எடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு, வெளியே எடுக்கிற உள்ளே போட்டு புதைச்சு விட்டாங்க, மக்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுங்கறக்கா புதைச்சாங்கன்னு சொல்றாங்க. இல்லன்னு எடுத்து இன்னும் அந்த பொருள் பாருன்னு சொல்லி எடுத்து காட்டினாங்க என்றும் வருகிறது. ரெண்டுமே புகார் தான் வருது. அப்ப நமக்கு வருது ஏதோ ஒரு கரெக்டா இருந்தப்பெல்லாம் வராது, என்னமோ ஒரு மிஸ்டேக் உள்ள நமக்கு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால இந்த செய்தியில என்ன வருது, முரண்பாடு வருதுங்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 பேர்ல வந்தாங்க, ரசூலுல்லாஹ் சிகர் வச்சுட்டாங்க, என்னன்னு தெரியல. 6 மாச காலம், 6 மாச காலத்துக்கு பிறகு எப்படி ரசூலுல்லாஹ் கண்டுபிடிக்கிறாங்க? 2 பேர் வந்தாங்க, ஒரு ஆள் கால் மாட்டில் உட்கார்றாரு, ஒரு ஆள் தலைமாட்டில் உட்கார்றாரு, அவங்களுக்குள்ள உரையாடல் நடக்குது. அப்படிதான் செஞ்சார்கள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்த ஹதீஸ்கள்ல வருது. அது எங்க வருதுன்னா, அதாவது புகாரியில 3268 5763 2 மனிதர்கள் வந்தாங்கன்னு வருது. நசையில 4012, அகமதுல 4701. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஜிப்ரீல் வந்து என்கிட்ட சொன்னாங்கன்னு வருது. ஜிப்ரீல் வந்து இந்த மாதிரி உனக்கு இந்த ஆள் சுயர் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க, என்கிட்ட சொன்னாங்கன்னு வருது. அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் நேரடியா சொன்னாங்கன்னு வருது, ஒரு ஆள் ஜிப்ரீல் சொன்னாங்கன்னு வருது. இந்த அறிவிப்புல வருது அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு நான் கேட்டேன்னு வருது. நேரடியா ரசூலுல்லாஹ் பேசவே இல்லை. இந்த 2 பேர் கால் மாட்டிலையும் தலைமாட்டிலையும் உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களாம், அதை நான் கேட்டேன்னு வருது. அப்ப இந்த செய்திகள்ல வர்ற முரண்பாடுகள் 1-2 நிறைய முரண்பாடு வருது. இந்த ஒரு மெசேஜ் ஒரு பெரிய பாரதூரமான விஷயம், ஒரு சின்ன மேட்ரு, ஒரே ஒரு சம்பவம், இதை சொல்லக்கூடிய விஷயத்துல கூட அத முரண்பட்டு வரக்கூடிய விஷயங்களை என்ன செய்யணும் பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு என்ன வருதுன்னா, நசையில என்ன வருது, இன்னொரு அறிவிப்புல அந்த வெளியே எடுத்தாங்கல்ல, வெளியே எடுத்து அதுல எப்படி வருதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போனாங்கன்னு வந்துச்சு புகாரில. இந்த 2 மலக்கு 2 பேர் கால் மாட்டிலையும் தலைமாட்டிலையும் பேசின உடனே அந்த இடத்துக்கு போனாங்கன்னு வந்துச்சு. நசையுடைய அறிவிப்புல என்ன வருது, 4012 அரசல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் அனுப்பி பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி மலக்கு பேசிருக்கிறாரு, அது என்னன்னு பாத்துருவா கணத்துல அப்படின்னு அவங்க போகாம ஆள் அனுப்புனாங்கன்னு வருது. ஆள் அனுப்பி பார்த்தாங்கன்னு ஒரு அறிவிப்பு, அவங்களே போனாங்கன்னு ஒரு அறிவிப்பு, போய் வெளியே எடுத்தாங்கன்னு ஒரு அறிவிப்பு, இல்ல எடுக்காம உள்ள ஒரு அமுக்கிட்டு 2 முரணு. எடுத்தா அமுக்குனது போய், அமுக்குனா எடுத்தது போய், ரெண்டையும் சேர்த்து நம்ப இயலாது. வெளியே எடுத்துட்டாங்கன்னா வெளியே எடுக்கலைங்கிறது பொய்யா போயிடும். வெளியே எடுக்கல நம்புனீங்கன்னா வெளியே எடுத்து அதுலயே ஒண்ணுக்கு ஒண்ணு மோதுங்கிற அந்த ஹதீசுகளுக்குள்ள ஒரு தகவல்களை ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா இருக்கிறது. அப்பதான் நம்ம நினைக்கிறோம் இது வந்து ஏதோ ஒரு இந்த மந்திர வேலை பார்க்கறதுக்காக வேண்டிய யாரோ ஒரு ஆளு நுழைஞ்சு இப்படியான ஒண்ணு திணிச்சு விட்டுருப்பாங்களோ, இந்த பிசாசு ஓட்டு நுழைஞ்சு அந்த காலத்துல இருப்பாங்க இல்ல, அவங்க கைவரிசை இருக்குமோன்ற சந்தேகங்களை எல்லாம் இந்த முரண்பாடுகளும் சேர்த்து நமக்கு என்ன செய்யுது காட்டுது. அதுல ரசூலுல்லாஹ் மட்டும் போனாங்கன்ற ஒரு அறிவிப்பு, சஹாபாக்களை கூட்டிட்டு போனாங்கன்ற ஒரு அறிவிப்பு, அவங்க போயிட்டு வந்தாங்கன்ற ஒரு அறிவிப்பு, சஹாபாக்களை கூட்டிட்டு போனாங்கன்ற அறிவிப்பு, இல்ல ஆளுகளை அனுப்புனாங்கன்ற ஒரு அறிவிப்பு. அப்ப அப்படியெல்லாம் ஒரு முரண்பாடுகள் வரத பார்க்கணும். இதுதான் இந்த அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் செஞ்ச சம்பந்தமாக வர்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களுடைய நிலைமை. இது அல்லாம இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. என்ன செய்தி, அந்த கடைசி 2 சூரா, குல் அஊது ரப்பில் ஃபலக், குல் அஊது ரப்பின் நாஸ், இந்த 2 சூறாவும் வந்து மொத்தம் 11 ஆயத்து இருக்குது. 2 சூறாவிலும் சேர்த்து எத்தனை இருக்கு, 11 வசனங்கள் இருக்கிறது. அப்ப இந்த 11 முடிச்சு போட்டு இருந்தாங்க, அந்த சிகர்ல 11 முடிச்சு போட்டு உள்ள வச்சிருந்தாங்களாம். ஜிப்ரீல் வந்தாராம், வந்த இப்ப சொல்றதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாத செய்திகள். இதுவரைக்கும் சொன்னது ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ் நூல்கள்ல. ஆனால் அந்த கருத்து நமக்கு குர்ஆனோட மோதுன்னு சொன்னோம். இப்ப நான் சொல்லக்கூடியதும் சில நூல்கள் இருக்கிறது. இது அறிவிப்பாளர்களே கோளாறு, இப்படியான விஷயமே கிடையாது. இது எப்படி வருதுன்னு கேட்டா, அப்ப வந்து ஒவ்வொரு ஆயத்து ஒன்று முடிச்சா வந்துச்சான். ஜிப்ரீல் வந்து நினைச்சாங்களா, ஒரு ஆயத்தை குல் ரப்பில் ஃபலக் ஒரு முடிச்சு தன்னால வந்துச்சான், மின் ஷர்ரி மா ஹலக்
அடுத்து அப்படியே வந்து நடந்தது என்று சொல்லி சில அறிவிப்புகள்ல சில தப்சீர்கள்ல எழுதி வைத்திருக்கிறார்களே தவிர இத ரசூலுல்லாஹ் காலத்திலேயோ சஹாபாக்களோ சொல்லி அறிவிப்பாளர்கள் வரிசையோட ஏதாவது இருக்குதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. எங்க இருக்குன்னு கேட்டா இப்னு ஹஜர் அவர்கள் தல்ஹீசுல் ஹபீர்ல சொல்றாங்க, இது பைஹகி அவர்கள் தலாயிலுன் நுபுவாங்கிற நூல்ல பலவீனமான ஒரு அறிவிப்பாளர்கள் பெயர்களை குறிப்பிட்டு இந்த செய்தியை சொல்லி இருக்கிறாரு. அதுல வந்து என்ன இருக்குன்னா 11 முடிச்சு இருந்துச்சு, ஒவ்வொரு முடிச்சு ஓதணும் அவந்ததுன்னு சொல்றாரு. இது பலவீனமான செய்தி, ஏற்கத்தக்க அறிவிப்பாளர்கள் இல்லைன்னு சொல்லி ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர் இப்னு ஹஜர் சொல்லிட்டாங்க. அப்படியே இருக்காரு. ஹதீஸ் ஆட்களை எடை போடுறதுல வந்து முதல் நிலையில் இருக்கக்கூடியவர் யாரு? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் தான். அது காரண காரியத்தோட உள்ள வழக்கத்தோட இது போயிடும். அதே மாதிரி வந்து இப்னு சாத் அவர்களுடைய நூல்ல தபகாத்துல இப்னு அப்பாஸ் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டா, அலி அம்மாரு இவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்களாம். அவங்க கணக்குள்ள இறங்கினாங்களாம், அங்க இருந்து அந்த பொருளை எடுத்தாங்களாம். அப்புறமேல அந்த ஆயத்தை ஓதுன உடனே ஒவ்வொரு முடிச்சா வந்துச்சுங்கிற மாதிரி அப்படி ஒண்ணு இருக்கிறது. இதுல இப்னு அப்பாஸ் தேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஆளுக்கும் இப்னு அப்பாஸுக்கு மத்தியில ஒரு ஆள் விடுபட்டு இருக்காரு. அது சந்திப்பு இல்ல, இன்கிதா இருக்கு, தொடர்பு அருந்து போனது அப்படின்னு சொல்லி இப்னு ஹஜர் அவர்கள் சொல்றாங்க. இப்படிதான் ஒரு அறிவிப்பு கிடைக்குது. இந்த 2 சூறாவும் இந்த சிஹருக்கு தான் இறங்குச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. குல்லாவுது ரப்பில் ஃபலக் என்பது பொதுவாக நாம் பாதுகாப்பு தேடுகிற விஷயத்தை சொல்லுவதே தவிர இது ரசூலுல்லாஹ்வுக்கு சிஹர் செய்யப்பட்டதையும் வச்சுக்கிட்டு அதுக்கு தோதுவா மேட்சாக்கி இந்த 2 சூறாவும் அதுக்கு தான் இறங்குச்சுங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க பாருங்க. அப்படி இணைத்து பேசுவதற்கு, ரெண்டையும் இணைத்து பேசுவதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை. குல்லாவுது ரப்பில் ஃபலக் 2 சூறா குர்ஆன்ல இருக்குங்கிறது ஆதாரம் இருக்கிறது. சிஹருங்கிறது அந்த ஆயிஷா நாயிஷா அறிவிப்பு புகார்ல இருக்கிறது. அது ரெண்டையும் ஜாயிண்ட் பண்றதுக்கு ஹதீஸ்கள் உண்டான்னு கேட்டா ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் இல்லைங்கிறது தான் வந்து முக்கிய. ஃபத்ஹுல் பாரியிலையும் கூட இப்னு ஹஜர் அவர்கள் இந்த மேட்டரை சொல்றாங்க. அதனால இந்த 2 சூறாவும் இன்னும் சொல்ல போனா அந்த 2 சூறா எங்க அருளப்பட்டுச்சு என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில. சில சஹாபாக்கள் மக்காவில அருளப்பட்டுச்சுங்கிறாங்க. மக்காவில அருளப்பட்டுச்சுங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அவுட் டாபிக்கா அவுட் ஆயிரும். ஏன்னா மதீனாவுல யூதர்கள் தான் சிஹர் பண்ணாங்கன்னு வருது. சிஹர் பண்றதுக்கு முன்னாடி இந்த சூறா இருக்குது. சிஹர் பண்றதுக்கு முன்னாடியே இந்த சூறா இருக்கிறது. நீங்க தமிழ் தர்ஜுமாவை எடுத்து பார்த்தா கூட ஜான் ட்ரஸ்ட் தர்ஜுமாவை எடுத்து பார்த்தீங்கன்னா மதனின்னு போட்டிருப்பாரு. நிஜாமுதீன் தர்ஜுமா பார்த்தீங்கன்னா மக்காவில் அருளப்பட்டுன்னு போட்டிருப்பாரு. இந்த 2 சூறாவுமே, இந்த 113 114 சூறாவை நீங்க தமிழ்ல வெளியிட்டு இருக்கிற 2 குர்ஆனை ஜான் ட்ரஸ்டையும் எடுத்துக்கிறீங்க, நிஜாமுதீன் மொழிபெயர்த்திருக்காரு இல்லையா குரசவாக்கம், அவரையும் எடுங்க. அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா இது மக்காவில் அருளப்பட்டுன்னு ஒருத்தர் போட்டிருப்பாரு, ஒருத்தர் மதீனாவில் அருளப்பட்டுன்னு போட்டிருப்பாரு. அவங்க மேல குற்றம் இல்ல. அப்படி 2 மாதிரியா இருக்கு அறிவிப்பு. 2 மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறத அவர் ஒண்ணு எடுத்துக்கிட்டார், இவர் ஒண்ணு எடுத்துக்கிட்டாரு. அப்ப இது மக்காவில் அருளப்பட்டதா மதீனாவில் அருளப்பட்டதா என்பது கருத்து வேறுபாடு உள்ளதா இருக்கும் போது இப்படி நடக்கிறேன் ஆயிடுது. இது நெசமா இருந்த கருத்து வேறு வந்திருக்காரு. இந்த சம்பவம் நெசமா மதீனாவுல சிஹருக்கு தான் இறங்குச்சு என்பதற்கு ஒரு ஹதீஸ் கிடைத்திருக்குமே. ஆனால் இப்ப இது மக்காவில் அருளப்பட்டதுங்கிற ஒரு மாற்று கருத்துக்கு வயதே இல்லை. அது வேற கண்ணுக்கு சொல்றாரு இப்னு மஸ்ஊத், கண் திருஷ்டிக்கு தான் சொல்றாரு, சூனியத்துக்குன்னு சொல்லல. அப்ப இது ஒரு விஷயமாச்சு. அதனால இந்த 2 சூறாவும் ரசூலுல்லாஹ்வுக்கு சிஹர் செய்யும் பொழுது அதை நீக்கிறதுக்கு தான் ஜிப்ரீல் வந்து ஓதி காட்டினாங்க என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரபூர்வமான ஒரு செய்தியும் கிடையாது. என்ன அதுல வரும்னு கேட்டா ஒரே ஒரு பாயிண்ட் தான். அதுல அந்த சூறாவுல ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உக்துன்னு வரும். முடிச்சுகளில் ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் அதுல வரும். அந்த வாசம் என்னன்னு கேட்டா குல்லு ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்துன்னு வருவதிலா அந்த வாசகத்தை வைத்துக் கொண்டு முடிச்சுகளில் ஊதுதல் வருவீங்களா, அதான் சிஹர். அந்த வியாக்கியானம் இங்க கொடுக்கிறது ஆளுக்கு கொடுக்கிற தஃசீர் என்னன்னு கேட்டா முடிச்சுகளில் ஊதும் வருது பாருங்க. முடிச்சுகளில் ஊதும் அது ஊதும் பெண்கள் வேற வருதுங்க. இந்த சொல்ல நஃபாசாத்தி என்பது பெண்பால், ஆண்பாலை குறிக்காது. அப்ப நம்ம கேட்கிறோம், அப்ப ஆம்பளை சிஹர் பண்ணா நம்ம என்ன பண்றது? இப்ப அதுல நீங்க பாதுகாப்பு தர்ற எதுல பாதுகாப்பு தர்றீங்க? மின்சரி நஃபாசாத்தி தானே. அதான் முடிச்சுகளில் ஊதுகிற பெண்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தர்றீங்க. நீங்க சொன்ன அந்த ஹதீஸ்ல ஆம்பளை தான் சிஹர் பண்ணிருக்கணும். நீங்க சொன்ன அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சிஹர் செஞ்ச அந்த ஹதீஸ்லயே லபீது என்பவன் தான் சிஹர் பண்ணிருக்கான், ஆம்பளை, பொம்பளை இல்ல. அப்ப ஆம்பளை சிஹர் பண்ணி இருக்கும் பொழுது அதுக்கு இறங்கி இருக்குமே. ஆனால் அப்ப நஃபாசாத்துன்னு பெண்பாலாவா வரும்? ஊதுறவன் வரணும். முடிச்சுகளில் ஊதுறவனுடைய குறைஞ்சபட்சம் ஊதுகிறவர்கள் ஆண்பால் பன்மையாச்சும் வரலாம். இங்க ஆம்பளை செஞ்சிருக்கான், பொம்பளைன்னு வருது. பாயிண்ட் கவனிச்சல? அங்க செஞ்சிருக்கிறது யாரு? சிஹர் பண்ணது அது நசன் வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சிஹர் செஞ்ச யாருன்னு கேட்டா ஆம்பளை.
ஆம்பளை சிகர் பண்ணி இருக்கும் பொழுது அதுக்காகத்தான் இந்த வசனம் இறங்கி இருக்குமே. ஆனால் முடிச்சுகளில் ஊதும் ஆண்கள் தீங்கை விட்டு தானே வரணும். அது ஏன் பெண்கள் ஆம்பளை செஞ்சிருக்கும் போது ஏன் பெண்கள் வரணும்? பொதுவா எல்லாத்தையும் ஆண்பாளை தானே சொல்றான். ஆண்பாளை சொன்னா பெண்பால் அடங்கிருமே, பெண்பாளை சொன்னா ஆண்பால் அடங்காத. ஆண்பாளை எந்த இடத்துல சொன்னாலுமே அது ஆண்களுக்கு உரியதெல்லாம் பெண்களுக்கு இன்னொரு ஆயத்தை வந்துருது. அதனால எல்லா சட்டமும் ஆண்பாளா தான் குரான்ல இருக்குது. பெண்பாளை அடங்கிக்கிறோம். பெண்பாளை பர்டிகுலரா சொன்னா ஆண்பால் அடங்காது, பொம்பளை தான் குறிக்கும். அப்ப இந்த வசனப்படி பாத்தீங்கன்னு சொன்னா முடிச்சுகளில் ஊதும் பெண்கள் நீங்க அர்த்தம் அப்படிதான் இருக்குது. நப்பாதாத்துனா ஊதக்கூடிய பெண்கள், உக்கத்துனா முடிச்சுகள், பில் உக்கத்துனா முடிச்சுகளிலே ஊதுகிற சருனா தீங்கு, தீங்குகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். மின் சரின் நப்பா மின்னா இருந்து மின் சரின் நப்பாதாத்தி பில் உக்கது எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. இப்ப இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா தப்சீர்கள்ல சொல்றாங்க இதுதான் சிகிர் செய்யற பெண்களை குறிக்கிறது, சவாஹிர குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்படி சொல்வதற்கு எந்த குர்ஆன் ஆதாரம்? இப்படி சொல்றாங்கல்ல, இந்த ஆயத்துக்கு இதான் அர்த்தம் அல்லாஹ் எங்கனா குறிப்பிட்டிருக்கிறானா? அப்படி குறிப்பிடல. அல்ல இந்த ஆயத்து இந்த விஷயத்து தான் இதான் இதுக்கு அர்த்தம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ்வும் சொல்லல. என்ன இருக்குது? அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. அதிகபட்சமா போனீங்க என்று சொன்னா ஹசன் பஸ்ரி அப்படிங்கிறவர் சொல்றாரு இது சிகிர் செய்யற பெண்களை சொல்லுது. ஹசன் பஸ்ரி சஹாபி கூட இல்ல. ஹசன் பஸ்ரிங்கிறவர் சொன்னதாக தப்ரீல இடம்பெற்றிருக்கிறது. ஹசன் பஸ்ரி என்ற ஒரு அறிஞர், அவர் தாபியின்ல உள்ளவர், சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறை இருக்கு பாருங்க, அதை சேர்ந்த ஒரு நல்ல ஒரு அறிஞர் தான். அவருடைய அறிவு கூட சொல்ல முடியாது. சஹாபி சொன்னாலே நம்ம இதெல்லாம் ஏத்துக்க முடியாத. இவர் தானே சொல்றாரு இந்த வார்த்தை அல்லாஹ் முடிச்சுகளில் ஊதும் பெண்கள் வாசகத்தை யூஸ் பண்ணியிருக்கிறான். அதை எப்படி நீங்க சிகிர் செய்யற பெண்கள் அர்த்தம் செய்யறீங்க? ஆதாரம் என்ன? ஹசன் பஸ்ரி சொன்னாரு. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா அதே தபுரியில தான் ஹசன் பஸ்ரி சொன்னதா வருது. அதே தபுரியில அதிகமான சஹாபாக்களுக்கு கொடுத்த விளக்கம் என்னன்னு கேட்டா மந்திரிக்கிறதுக்கு ஓதி பார்க்கிறவங்க சிகிர் இல்லையா, நூல் முடிஞ்சு போடுறாங்க இல்லையா, ஓதி பார்க்கிறவங்க, இந்த ஓதி பார்க்கிறவங்க கெட்டதுக்கு ஓதி பார்க்குவாங்கிறதுக்காக வேண்டி அதுதான் அர்த்தம் சில சஹாபாக்கள் சொன்னாங்கன்னு சொல்லி அப்படி தபுரியில இருக்கிறது. அப்ப ஒரு சில சஹாபாக்கள் ஓதி பார்க்கிறதுங்கிறாங்க, ஒரு ஹசன் பஸ்ரிங்கிறவர் சிகிர் செய்யற பெண்கள்ங்கிறாரு. இது ரெண்டு கருத்துமே அந்த அல்லாஹ் ரசூலிடம் இருந்து வந்தது இல்லை. அவங்களா இதுதான் இருக்கணுமா இதுதான் இருக்கணும் அவங்களுக்கு விளங்குனதை வச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இதுல நீங்க பல விஷயங்கள் ரெண்டு விஷயத்தை விளங்கிட்டீங்கன்னா குழப்பம் வராது. குர்ஆனுக்கு குர்ஆன்ல இருந்து விளக்கம் சொல்லுங்க அல்லது ஹதீஸ்ல இருந்து விளக்கம் சொல்லுங்க. இந்த ரெண்டு அளவுகள்ல தான் விளக்கம் சொல்லணும் உறுதியா நின்றீர்களே. ஆனால் அல்லாஹ் சரியான விளக்கத்தை உங்களுக்கு காட்டி தருவான். அவர் சொன்னா ஏத்துக்கிறேன், இவர் சொன்னா ஏத்துக்கிறேன் உங்க வாசலை திறந்தீங்கன்னு சொன்னா நீங்களே அந்த வழியை தேர்ந்தெடுத்ததுனால அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தர மாட்டான். அல்லாஹ் இதுக்கு என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்கன்னா அதை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான விளக்கம் நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இப்ப உதாரணமா உக்கது முடிச்சுகளில் ஊதுறேன்னு வருது. முடிச்சில் ஊதுனவன இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நூல் முடிச்சு போடுறோம்ல அந்த முடிச்சுல ஊதுறது தான் அது சொல்லுதுன்றாங்க. முடிச்சுங்கிற இந்த சொல்லு ரெண்டு அர்த்தம் தரக்கூடிய சொல்லு. நெசமாவே முடிச்சையும் சொல்லும், முடிச்சு இல்லாமல் ஏற்படக்கூடிய சிக்கல்ங்கிற அர்த்தத்துக்கும் இந்த சொல் யூஸ் பண்ணப்படும். இது நானா சொல்லல, இதே நம்ம மூசா நபி வரலாறு தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மூசா நபி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்கல்ல, அப்படி செய்யும் பொழுது வஹலுல் உக்ததன் மின் லிசானி, என் நாவில் உள்ள முடிச்சை நீ அவில் திருங்குறாங்க. நீங்க மூசா நபிக்கு நாக்கு இப்படி இழுத்து முடிச்சு போடுவீங்க? நான் கேட்கிறேன். மூசா நபிக்கு கேட்டாங்களே, இதே உக்குதத்து என்பது உக்கது என்பதே ஒருமை. உக்குதத்துனா முடிச்சு, உக்கது என்றால் முடிச்சுகள். அதாவது ஒருமைக்கு ஒரு சொல்லு கூட இருக்கும், பன்மைக்கு ஒரு சொல்லு குறைஞ்சிக்கணும். உக்குதத்துனா என்ன அர்த்தம்? முடிச்சு ஒருமை, சிங்குலர். அதையே நம்ம பன்மையா சொல்றோம்னா புளூரலா சொல்றதா இருந்தா உக்கது என்று சொல்லணும். இப்ப இந்த மின்சரி நபாதாத்தி ஃபில் உக்கத் முடிச்சுகள் வருது. அந்த உக்கதத்து மாதிரி குர்ஆன்ல எங்கெல்லாம் வருதுன்னு நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா அதுல என்ன வருது? 20வது அத்தியாயம் 27வது வசனத்துல வஹலுல் உக்ததன், என் நாவில் உள்ள முடிச்சு நீ அவிழ்த்துரு. முடிச்சுடா என்ன? சிக்கல் அர்த்தம். இங்க முடிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. முடிச்சுங்கிற சொல்லதான் நல்லா யூஸ் பண்ணுகிறான். அந்த முடிச்ச முடிச்சுக்கு என்ன அர்த்தம்? முடிச்சுன்னு அர்த்தம் இல்ல. அப்ப வேற அர்த்தத்திலே குர்ஆன்ல வருது, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த திருமணம் செய்யறோம்ல, ஒரு ஆணு பெண்ணு திருமணம் செய்யறாங்க. இந்த திருமணத்துக்கு அல்லாஹ் போடுற வார்த்தை என்னடா? ஊக்கத்துக்குறான். அவங்க நெசமாவே முடிச்சு போடுவாங்க. யாரு? வேற சமுதாயத்துக்காக கல்யாணம் பண்ணும் பொழுது பொம்பளை கழுத்துல என்ன செய்வாங்க? நெசமாவே 3 முடிச்சு போடுவாங்க.
அல்லாஹ் என்ன பண்றான்னா திருமணம் என்பது ஒரு முடிச்சுக்கிறான். அது தனி முடிச்சலாம் போட வேண்டியதுல உக்குதத்துன் நிக்காஹ்ங்கறான். நிக்காஹுடைய உக்குதத் வலா தாஸிமு உக்குதத்தன் நிக்காஹ். நிக்காஹ் என்ற முடிச்சுக்கு நீங்கள் உறுதி கொள்ளாதீர்கள். நிக்காஹ் என்பது தனித்தனியா இருக்கிற ரெண்டு போய் முடிச்சு போட்டுறது. அதான் இவ யாரோ அவன் யாரோ அது சேர்ந்து முடிச்சு போட்ட மாதிரி போயிருக்கு. அப்படியாக ரெண்டு சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேரை போட்டு பணிச்சு வைக்கிற காரணத்தினால அந்த திருமணத்தை அல்லாஹ் முடிச்சுக்கிறான். இப்ப இது எங்க இருக்குது? பக்ராவுல 2வது அத்தியாயத்துல 235 237 ரெண்டு இடத்துல திருமணத்தை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்றான் வந்து உக்குதத்துங்கிறான். உக்குதத்து நிக்காஹ், நிக்காஹுடைய உக்குதத்து, நிக்காஹ் என்னும் முடிச்சு. நிக்காஹ் என்ற அந்த முடிச்சுன்னா முடிச்சுக்காரங்க இருந்த இடத்துல அதை யாபத்துல வச்சுக்கிறங்க. உக்கது அர்த்தத்துக்காக வர்றதுக்காக வேண்டி. அதே மாதிரி வந்து நசையில ஒரு ஹதீஸ் இருக்குது, திருமதியில நசையில இருக்கு, திருமதியில இருக்குது. திருமதியில 1171, நசையில 4409. இது ரெண்டுல என்ன வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் எப்படி இருந்தார்னு கேட்டா, அவர் கொஞ்சம் விஷயம் கம்மி, மூளை கொஞ்சம் கம்மி. அவர் வந்து ஏமாளி, எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. அப்ப அவர்கிட்ட வந்து அந்த குடும்பத்தாரெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ரொம்ப பெரிய ஏமாளியா இருக்கிற விஷயம் மூளையே பத்தல, அது வீணா காசை வீணாக்கிட்டு வந்துடுறாரு, இவருக்கு வந்து இந்த இந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்க கூடாது அப்படின்னு நீங்க ஒரு உத்தரவு போடுங்க. இவருடைய சொத்துக்களை எல்லாம் சொந்தக்காரங்க வச்சு நிர்வகிக்கட்டு, அவர் பேர்ல உள்ள சொத்துக்களை 3 நாள் காலியா இருக்குது, பயமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு அவருடைய குடும்பத்தார் வந்து முறையிடுவாங்க. அது ஒரு நீண்ட சம்பவம். ரசூலுல்லாஹ் வந்து அதை வந்து தடுத்துருவாங்க. அப்ப அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அவருடைய மூளையில கொஞ்சம் பலவீனமான மூளைன்னு வருதுல, அந்த மூளைக்கு உக்குதத்துன்னு வருது ஹதீஸ்ல. பாயிண்ட் அதான். அவர் நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய உக்குதத்துல வந்து பலவீனம் இருந்தது. அவருடைய முடிச்சிலே பலவீனம் இருந்துச்சு, மூளையில பலவீனம் இருந்துச்சு அர்த்தம். இந்த உக்குதத்துக்கு என்ன அர்த்தம்? மூளை உக்குதத்துக்கு எத்தனை அர்த்தம்னு பாருங்க. நீங்க ஏன் அந்த முடிச்சிலேயே நிறுத்துறீங்கன்னு கேட்கிறேன். எதனால குழப்பம் வருதுன்னு கேட்டா, முடிச்சு வந்துச்சுல, முடிச்சு அப்படி நிக்கிறது. ஏப்பா முடிச்சுன்னு வருது, முடிச்சுல போறதுன்னா உங்க விலங்குல குழப்பமா இருக்குது. தேருங்கள முடிச்சுட்டா என்ன? முக்குதத்துங்கிற சொல்லி என்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் பேச முடியாத திணறல் வருது பாருங்க, திணறல். அந்த திணறலை வந்து உக்குதத்துன்னு சொல்லப்படுது. ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏற்படுது பந்த பாசம் இருக்குது, அதை கூட முடிச்சு என்று சொல்லப்படுகிறது. ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய மூளையில உள்ள பலவீனத்தை சொல்லும் பொழுது அவனுடைய மூளையில் பலவீனம் இருக்குன்னு சொல்ற இடத்துல அவனுடைய உக்குதத்துல வந்து பலவீனம் இருக்குது. உக்குதத்துனா மூளைன்னு அர்த்தம். அவன் மூளையில் பலவீனம் இருக்குதுங்கிற வார்த்தைக்கு இடத்துல கானபி உக்குதத்திஹி லோஹுன், அவருடைய உக்குதத்துல மூளையில வந்து சிந்தனையில கொஞ்சம் வீக் இருக்குது என்று சொன்னார்கள். அதுல வருது, இப்படி எல்லாம் வருது. இதை விட இன்னும் தெளிவா சொல்வதாக இருந்தால் இங்கதான் விஷயத்துக்கே வந்துடுறோம். புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கு, 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. புகாரில மட்டுமில்ல, எல்லா நூல்களையும் இது வருது. முஸ்லிம், அபுதாவுது எல்லா நூல்கள்லயுமே இது வருது. புகாரில ஒண்ணு இருக்கும், மற்ற தேவையில்லைங்க நம்ம குறிக்கல. புகாரில வந்து எங்க இருக்குன்னா 1142, அதே புகாரில 2269. இந்த ஹதீஸ் எல்லாம் என்ன வருதுன்னு கேட்டா, இப்படி சொல்றாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களாம், உங்கள ஒருவர் தூங்கும் பொழுது தலைமாட்டுல வந்து ஷைத்தான் உட்கார்ந்து கொள்கிறான். நீங்க தூங்குறீங்கல்ல, தூங்கும் பொழுது யகுது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஅஸி அஹதிக்கும், உங்களுடைய நாம ஸலாஸ உக்கதின், நீங்கள் தூங்கும் போது ஷைத்தான் தலைமாட்டுல உட்கார்ந்துகிட்டு ஒரு 3 முடிச்சுகளை போடுகிறான். ஷைத்தான் வந்து தலைமாட்டுல உட்கார்ந்து என்ன செய்யறான்? ஒரு 3 முடிச்சியை போடுறான். என்ன செய்யறான்னு கேட்டா, முதல் முடிச்சு என்ன? எந்திரிக்கு போவோம், சுபு எந்திரிக்கும் போது சொல்லுவானா, அலைக்க லைலும் தவீல், இன்னும் இரவு ரொம்ப இருக்கு, பயிருக்கு அவசரப்படுற, இப்பதானே பாங்க சொல்லிருக்காங்க, இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல, அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலைக்க லைலும் தவீல், நீண்ட இரவு இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது, பொறுப்பது, கொஞ்ச நேரம் தூங்கு, அதை ஒரு முடிச்சு என்று ஒரு முடிச்சை போடுகிறான். அப்புறம் மறுபடி அவன் முழித்து அல்லாஹ்வை நினைவு ஒண்ணான்னு சொன்னானேயானால் வந்து முடிச்சு அவிழ்ந்துடுறான். இப்படி 3 முடிச்சு போடுறான். எந்திரிக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்யறான்? முடிச்சு போடுறான் 3 தடவை. இது எப்படி அவிழுதுன்னு சொன்னா, நீ பாட்டு முடிச்சு போடுறியா, நீ பாப்பமான்னு சொல்லிட்டு ஒருவன் விழித்து அல்லாஹ்வை நினைவு கொண்டானேயானால் எந்திரிச்சு உட்கார்ந்தான்னு வைங்க, ஒரு முடிச்சு அவிழ்ந்துருவான். உட்கார்ந்துட்டு மரா எந்திரிச்சு வந்து ஒளி செஞ்சான்னு வைங்க, அடுத்த முடிச்சு அவிழ்ந்துருமா. அதுக்கப்புறம் வந்து தொழுதுட்டான்னு வைங்க, 3வது முடிச்சா விழுந்து விடுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முடிச்சுக்கு அர்த்தம் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தலைமாட்டில் உட்கார்ந்து 3 முடிச்சு போட்டுறான் தூங்கும் போது. அப்ப அந்த 3 முடிச்சுல எப்படி விடுபடுறீங்கன்னு கேட்டா, எந்திரிச்சு உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒரு முடிச்சு அவுட்டு, மறுபடியும் ஒழு செஞ்சுட்டீங்கன்னா 2வது முடிச்சு அவுட்டு,
தொழுது முடிச்சீங்கன்னு சொன்னா அவன் உங்களுக்கு போட்ட 3 முடிச்சில இருந்து நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யறோம்னா ஹதீஸ்ல 3 முடிச்சு போடுவான்னு வருதுல, ஏன் இவன்ட்டு இருந்து பாதுகாப்பு தேட வேண்டியானே, இவன் தானே போடுறான் முடிச்சு. நீங்க சிகிர் செய்யற பெண்கள் அதுக்கு அர்த்தம் கொடுக்குறீங்க தேவையில்லாம. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் பெண்பால் யூஸ் பண்ற குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. மனுஷனுக்கு சொன்னா தான் பெண்பால் ஆண்பால் குழப்பம் வந்துடும். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் பெண்பாலாகவும் சொல்றதுக்கு என்ன இருக்குது, குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது, ஆண்பால சொல்றதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்ப ஷைத்தான்ங்கிற தீய சக்திகள்ங்கிற அந்த தாகூத்துங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தி கொண்டீர்களே, ஆனால் தீய சக்திகள்ங்கிறது பெண்பாலா பயன்படுத்தப்படும் அரபில. அப்ப முடிச்சுகள்ல ஊதுகிற தீய சக்திகளான சைத்தான்களை விட்டு பாதுகாப்பு தேடுறோம். முடிச்சுல ஊரன்னா என்ன அர்த்தம், வணக்க வழிபாடு செய்யாம இந்த மாதிரி ஊதி படுத்துங்கு இன்னும் தூங்கு இன்னும் தூங்குன்னு கெடுப்பான்ல, வெறும் துன்யாவுக்கு மட்டும்தான் அல்லாட பாதுகாப்பு தேடுவோம். அந்த சூறா ஓதி இபாதத்துக்கு தேட மாட்டோமா? இவங்க ஒரே இந்த ஒரு மேட்டில் நிக்கிறாங்க. அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறதுன்னா இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும் அதுக்கு மட்டும் நினைக்கிறாங்களே தவிர அந்த 2 சூறா எல்லா பாதுகாப்பையும் சொல்லி தரக்கூடிய சூறா. அதுலயே ஒரு விஷயம் ஆகிறதுக்குள்ள இருக்கக்கூடாது. மின்சரி நபாதாத்தி பில்லு உட்காந்துன்னா இந்த முடிச்சுல ஊதுவான சைத்தான் உட்காந்து 3 முடிச்சு போடுவான். இந்த ஹதீஸுக்கு பொருத்தமா இருக்கல, 3 முடிச்சு போடுவான் இருக்கிறது, அவன் கெடுப்பான் இருக்கிறது, தூங்குவான் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை செஞ்சுட்டு போனீங்களா குழப்பம் இல்லாம போயிரும்ல. இதே இல்லாத ஒரு சம்பவத்தை கொண்டாந்து 11 முடிச்சு போட்டாங்க, ஒவ்வொரு முடிச்சு அவிழ்ந்துச்சுன்னு அது இல்ல. 11 முடிச்சு போட்டது ஹதீஸ்ல இல்ல, 3 முடிச்சு போட்டு ஹதீஸ்ல இருக்கு. 3 முடிச்சு போட்டது ஹதீஸ்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஊதுறது இருக்கு, நஃபத்து ஊதுறது நஃபாசாத்து. நஃபாசாத்துனா நஃபத்துல இருந்து வர்றது. இப்லீஸை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஷைத்தானை பத்தி சொல்லும் பொழுது தொழுகைக்கு முன்னாடி நீங்க புத்தகத்துல படிச்சிருப்பீங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் நஃபஹிஹி வ நஃபஸிஹி. ஷைத்தானுடைய நஃபஸை ஊதுறதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன்னு நம்ம கேட்கிறோம். தொழுகையில தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு துஆ ரசூலுல்லாஹ் கட்டி தந்தாங்க. அந்த துஆவுல என்ன வருதுன்னு கேட்டா, இது அபூ தாவூத், நஸஈ, திருமதி, இப்னு மாஜாஹ், அது புகாரி முஸ்லிம்ல இல்ல, வேற நூல்கள் எல்லாம் இடம்பெற்று இருக்கிறது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அபூ தாவூத் 654 உதாரணத்துக்காக வேண்டி அபூ தாவூத் 654 ஹதீஸ்ல வருது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் மின் நஃபஹிஹி வ நஃபஸிஹி வ ஹம்ஸிஹி அப்படின்னு சொல்லி வருது. அப்ப ஷைத்தானுடைய சத்தம் போட்டு ஊதுவது, சத்தம் இல்லாம ஊதுவது, அவன் ஊசலாட்டம் பண்றது, மூளை விட்டு பாதுகாப்பு தேட சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஊதுதல் என்பது யாருக்கு சொந்தம்? ஷைத்தானோட சேர்க்கப்பட்டிருக்க நஃபஸ்ன்னு வருதுல, நஃபஸ்ல தான் நஃபாசாத்து. அப்ப அதுல என்ன நல்லா வருதுன்னா, இந்த சூறாவுக்கு சிகருக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னு கேட்டா அடுத்த சூறாவில் வரும்போது அல்லது வஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ்னு வருது. மனித உள்ளங்களிலே தீய எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய அவன்கிட்ட விட்டு அதுதான் அவ்வளவு விஷயம். தீய எண்ணங்களை உண்டாக்குவான்னு நாசுல வருது. அதை பழக்கல வேறு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான்னு சொல்லணுமே தவிர இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சிகிர் வைத்தார்கள் என்ற ஹதீஸுக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் கிடையாது. இது அது தொடர்பானது இல்ல, இது சிகரத்தான் சொல்லுது என்று எத்தனை அறிஞர்கள் சொன்னாலும் அவங்களாத்தான் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வச்சுக்கிட்டுலாம் சொல்லல, அவங்களாக சொல்வதை விட நாம் ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு சொல்வதை நம்ம ஏத்துக்கணும். நான் சொல்ல நீங்க பார்க்க கூடாது, அவங்களா சொல்றாங்க. ஹதீஸ் என்னன்னு கேளுங்க, கொண்டு போய் எங்க சிகிரு செய்யறவங்கன்னு அர்த்தம் செஞ்சீங்களே, இந்த அர்த்தம் செய்வதற்கு ஆதாரமா அமைந்த ஹதீஸ் என்னன்னு கேளுங்க. ஹதீஸை காட்ட இயலாது. இப்ப நாம இந்த முடிச்சுனா இதான்னு சொல்றோம், ஊதுறதுனா இதுங்கிறோம், அதுக்கு நம்ம ஒரு ஹதீஸை காட்டுறோம். இந்த மாதிரி இருக்கு, உக்குறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. அப்ப முடிச்சுகள்ல ஊதுறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த முடிச்சு வச்சுக்கலாம், முடிச்சுக்கு அந்த ஹதீஸ் அதை கூட வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு மூளையில பலவீனம் இருந்துச்சுல, மூளையில ஊதுறான், மூளையில ஊதி குழப்பி விடுறான, மின்சரி நபாலாத்திக்குள்ள உட்காதுன்னா சிந்தனைகளிலே ஊதி கெடுக்கக்கூடியவன் அப்படின்னு சிந்தனைகள்ங்கிற அர்த்தம் அந்த உட்கதுக்கு இருக்கிறது. உட்கதுங்கிற வார்த்தைக்கு முடிச்சுட்டே அர்த்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹதீஸ ஆதாரமா எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஹதீஸ புகார்ல வருது, சைத்தான் போடுறான்ல, நெசமே முடிச்சு சைத்தான் முடிச்சு போடுறான், அதுதான் பாதுகாப்பு தேடுறோம் அப்படி வச்சுக்கிறீங்க. அல்ல சைத்தான் என்ன செய்வான்னா நம்ம மூளையில நடந்துட்டு ஏதாவது கெடுப்பான் போட்டுட்டு கொண்டு எல்லா மூலையில் நடக்கிறதான எல்லா காரியங்களுமே அங்கதான தீர்மானிக்கப்படுது. நம்ம நல்லது தீர்மானிச்சாலும் கெட்டது தீர்மானிச்சாலும் இடம் இதானே ஏரியா. அப்ப அந்த ஏரியாவில் எல்லாம் பண்றாங்கிறதுனால உக்கதுன்னா இது நஃபாதாத்தி பில் உக்கதுன்னு அர்த்தம். முடிச்சுகளிலே அர்த்தம் செய்யாம மூளைகளிலே செய்யுங்க. மூளைகளிலே அந்த ஊழி கெடுக்கிறது, ஊதுன்னா சைத்தானுடைய ஊருன்னு என்ன அர்த்தம்? கெடுக்கிறது. மூளைகள்ல கேடு விளைவிக்கக்கூடிய சக்திகளை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுறோங்கிறது அந்த சூறாவுடைய அர்த்தமே தவிர அந்த 2 சூறாவுக்கும் சிகிருக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவுமே இல்லை. தப்சீர்கள் தான் இருக்கிறது. தப்சீர்னு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 500 வருஷம் 600 வருஷத்துக்கு எழுதினவங்க அவங்களுக்கு தோன்றியது எழுதி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இது நம்ம விளங்கிக்கிறது சிகிர் சம்பந்தமா. அடுத்தது என்ன, மூசா நபி வரலாறு ஓடி போயிட்டு வேகமா வர வேண்டியிருக்கு. இது ரொம்ப விரிவா எழுத வேண்டிய விஷயம், சாட்டவா போயிட்டு இருக்கேன்.
அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம் கேட்டா சிகருக்கு ஆதாரம் காட்டக்கூடியவர்கள் புகாரியில 4701 4800 4701 4800 ஆகிய ஹதீசுகள் வேற நூல்கள்லையும் முஸ்லிம்லையும் இருக்குதெல்லாம். இந்த ஹதீசுகள் வந்து வேற நூல்கள்லையும் இருக்குது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா ஷைத்தான்கள் வானுலகத்துக்கு போவார்கள். போய் முதல் வானத்துக்கு நின்று கொண்டு ஒட்டு கேட்பார்கள். ஒட்டு கேட்ட உடனே என்ன பேசுறாங்களோ வானவர்கள், அல்லாஹ்வுடைய ஆர்டர்கள் எல்லாம் வானவர்களுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கும். நீ எங்க போ நீங்க போ அல்லாஹ்வுடைய ஆர்டர்கள் வரும். அப்ப அவங்க பேசிட்டு வச்சுவாங்க, நான் வந்து இந்த மன்னடிக்கு போறேன், அந்த பள்ளிக்கு போக சொல்லி உத்தரவு வந்திருக்குது. இந்த அப்படித்தான் விளையாட்டுகள் நெசத்துக்கு அப்படித்தான் அல்லாஹ்வுடைய ஆர்டர் அப்படி வரும். இந்த சபைக்கு மலக்கு அனுப்புவான் அல்லாஹ் கமாண்ட் வந்து அடுத்த நிமிஷம் இறங்கிடுவாங்க. அவங்களுடைய ஃபாஸ்டான வேகம். அவங்க எப்படி போவாங்க? தாருஜுல் மலாயிகத்து ஒரு ரூஹு பியோமின் கான மிக்தாரு 50 அல்பசனா 50,000 வருஷ வேகத்தில் மலக்குகள் வருவாங்கன்னு எல்லா குர்ஆன்ல சொல்லி காட்டான். மலக்குகளுடைய விரைவு எப்படின்னு கேட்டா 50,000 வருஷம், ஒரு நாளுக்கு 50,000 வருஷம் கணக்கு பண்ணிக்கிறங்க. 50,000 வருஷ வேகத்தில் வர்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அல்ல அப்போது நினைப்பாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா வருவாங்கன்னு குர்ஆன் சொல்லுகிறது. அதனால போன் எல்லாம் சொல்ல அடுத்த செகண்ட் நினைப்பாங்க. இங்க இருந்து அடுத்த கிளம்பும் நல்லா ஏறி போறதுக்கு 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். அவ்வளவு ஃபாஸ்டா போவாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. மலக்குகளுடைய வேகத்தையே அப்படி பேசுது. அப்ப அந்த மலக்குகளுக்கு அந்த கமாண்ட் பண்ணும் பொழுது இவங்க வந்து இப்லீஸ் சைத்தான் என்று அடிவானத்தில் நிப்பானுலாம். அதுக்கு மேல போக இயலாதான். மலக்குகள் பேசிக்கிறது வந்து அவனுக்கு விளங்குமா? மலக்குகள் பேசிக்கிறது இந்த மாதிரி போ, அந்த அவனை போய் காப்பாற்ற சொல்லியிருக்கு, இந்த இவனை போய் இது பண்ண சொல்லியிருக்கு, அவனை போய் பண்ண சொல்லி அப்படியே பேசுவாங்க. அதை வந்து கேட்டுக்கிட்டு வந்து என்ன செய்வான்னா அவன் இந்த சூனியக்காரர்களுடைய உள்ளத்துல அவன் போடுவானா இப்லீஸ். அவன் அதன்படி செய்யும் பொழுது யாருக்கு நடக்குன்னு ஏற்கனவே அவன் தெரியுதோ, இந்த ஆளுக்கு வயிற்று வலி வரும் பேசிக்கிறாங்கல்ல, அவன் என்ன செய்யறது இந்த சாகிரத்தை உடனே போடுவானா. அவன் என்ன செய்வான்னு கேட்டா அவனுக்கு ஏதாவது நான் செஞ்ச மாதிரி செஞ்சுதான் ஏற்படுச்சுன்னு காட்டிடுவானா. இப்படிதான் நடக்கிறது. இப்படி சிகர் வந்து மந்திரவாதிகளுக்கு வந்து ஷைத்தான் வந்து போடுவான் அப்படிங்கிற மாதிரியான ஹதீஸ் வந்து புகாரில் நான் சொன்ன இந்த 2 ஹதீஸ்லயும் இருக்கிறது, வேற நூல்கள்ல இருக்கிறது. இதெல்லாம் ஒரு அடிப்படை நீங்க விளங்கிக்கணும். இது ஒரு கட்டத்தில் அல்ல அனுமதிச்சிருந்தா, இது ஒரு முரணான ஒன்று கிடையாது. இது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் வந்து என்ன அந்த உலகத்தில் எவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக வேண்டி இப்லீஸ்களுக்கு அனுமதிச்சிருந்தான். ஆனால் திருக்குர்ஆன் அருளப்பட்ட அந்த ஒரு பிற்காலத்தில எல்லாம் அதை அல்லாஹ் தடுத்துட்டான். அது எங்க வருதுன்னு கேட்டா சூரத்துல் ஜின்னு ஒரு சூரா இருக்கு, 72வது அத்தியாயம். அதுல என்ன வருதுன்னு கேட்டா அந்த ஜின்கள் வந்து குர்ஆனை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டுட்டு போய் தங்களுக்குள்ள அதை பத்தி கருத்து பரிமாற்றம், வராதவங்க இருப்பாங்க இல்லையா, வராத ஜின்கள்கிட்ட போய் ரசூலுல்லாஹ்ட்ட வந்த ஜின்கள் போய் அதை பேசுறாங்க. பேசும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நம்ம ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்மளை வந்து யாரும் வெல்ல முடியாது நினைச்சிட்டு இருந்தோம், இப்படிலாம் இருந்தோமா, இப்ப திடீர்னு பார்த்தோம்னு சொன்னா முந்தியெல்லாம் வந்து வானத்துக்கு போய் நம்ம ஒட்டு கேட்டு கொண்டு இருந்தோம், இப்ப என்னடா கேட்டா ஒட்டு கேட்க போனோம்னு சொன்னா தீப்பந்தங்கள் வந்து விழுகுது, அல்லாஹ் தடுத்து விட்டான், இன்னமும் உலகத்தில் நடக்க போது தெரியவில்லை என்று நாங்கள் தடுமாறினோம். அந்த நேரத்தில் இப்படி ஒரு மார்க்கம் வந்து ரசூலுல்லாஹ் மார்க்கம் தடுத்துச்சுன்னு இருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம் எப்படி வருதுன்னு கேட்டா அன்னால் அமஸ்ன சமாக, வானத்தை நாம் நெருங்கி பார்த்தோம், வஜதுனாக முலியத்து ஹெர்சன் சதீதன், கடும் பாதுகாப்பால், அது வந்து கடும் பாதுகாப்பு இருக்காங்க, கிட்ட கூட போகல ஒட்டு கேட்கிறதா, கடும் பாதுகாப்பால் அது நிரப்பப்பட்டிருக்கிறதையும் தீப்பந்தங்களால் நிரப்பப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். இன்னா குன்னா நகூது மின்ஹா மகாயிதல் இஸ்ஸம்ஐ, ஒட்டு கேட்பதற்காக நாம் அங்கங்கே ஒட்டு கேட்டுக் கொண்டு இருந்தோம். சமை எஸ்தமியில் ஆண், இப்ப எவனாவது ஒட்டு கேட்க போனால் எஜிதுலகு ஷஹாபன் ரசதா, அவனுக்கு எதிராக எரிகின்ற தீப்பந்தத்தை தான் பெறுகிறான். இப்ப கேட்க முடியலையே, நமக்கு ஒண்ணு நம்ம ஆட்டமெல்லாம் குளோஸா போச்சு, இது வரைக்கும் நம்ம மேல வரைக்கும் போயிட்டு இருந்தோம், பேசுறதெல்லாம் காதுல விழுந்துட்டு இருந்துச்சு, அதை கொண்டாந்து போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப என்ன போனா மேல போனா அட்டி விடுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் தான் இது ரசூலுல்லாஹ் உடைய காலத்துக்கு முந்திதான் இப்படி சைத்தான்கள் போய் கொண்டு வந்து அது ஜோசிகாரன் சொன்னாங்கிறத ஏற்றுக்க முடியுமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லை என்பதை சூரத்துல் ஜின்னுல 72வது அத்தியாயம் 9வது வசனத்துல அதை பண்ணிடுறான். அதே மாதிரி வந்து 41வது அத்தியாயம் 12வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த நட்சத்திரங்களை விண்மீன்களை பற்றி சொல்லும், விண்மீன்கள் 2 இருக்குது. ஒன்னு வந்து அந்த கோள்கள் இருக்கு பாருங்க, பெரிய பெரிய சூரியனை விட பிரம்மாண்டமான கோள்கள் எல்லாம் சின்ன நட்சத்திரமா தெரியும், அது ஒண்ணு. இன்னொரு என்னன்னு கேட்டா எரிய தீப்பந்தம் பொத்து குளிரமா தெரியும், பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள்லாம் விழாது, இது வந்து சின்ன சாமான், இது அது பெரிய விஷயம், அதுக்கு இதுக்கு பொருத்திக்கிற கூடாது. அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா வஹிஃபுலன் ஸாலிக தக்தீருல் அஸீஸுல் அலீம்,
அந்த நட்சத்திரங்களை, அந்த எரி நட்சத்திரங்களை, இது எரி நட்சத்திரங்கள் சின்ன பொருள், எரி நட்சத்திரங்களை வந்து ஹிஃபுலன் பாதுகாக்கக்கூடிய பொருளாக ஆக்கி இருக்கிறோம். இது யாவற்றையும் மிகைத்தவனின் அறிந்தவனின் ஏற்பாடு அப்படிங்கிறான். இதே எரி நட்சத்திரம் பத்தி சொல்லும்போது 37வது அத்தியாயம் 7வது வசனத்துல வஹிஃபுலன் மின் குல்லி ஷைத்தானின் மாரி, அட்டூழியம் புரியக்கூடிய ஒவ்வொரு சைத்தானை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக அதை ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். 15வது அத்தியாயம் 17வது வசனத்துல வானத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வஹஃபிதுனாஹா மின் குல்லி ஷைத்தானிர் ரஜீம், விரட்டி எறியப்பட்ட ஒவ்வொரு சைத்தானை விட்டும் வானத்தை பாதுகாத்து விட்டோம். இங்க நெருங்க இயலாது. அப்ப இந்த சைத்தான் ஒட்டு கேட்டு வந்து போட்டாங்கிறதெல்லாம் உண்டு. அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்துல சொன்னது. இது தடுக்கிறது இருக்கலாம், அது அரிசி நீங்க நிராகரிக்க வேண்டியதில்லை, அது முரண்டு தள்ள தேவையில்லை. அது ரசூலுல்லாஹ் நபியான ஆரம்ப கட்டத்துல அப்படியான ஒரு அந்த வாசல் அடைக்கப்படாமல் இருந்தது. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் சூரத்துல் ஜின் அந்த ஜின்னுகள் சந்திச்சதெல்லாம் நடக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையில தான் அது கூட நடந்திருக்குமே தவிர இப்ப மந்திரவாதி எவனா வந்து நான் ஓதி பார்க்க போறேன் எனக்கு சைத்தானே கேட்டு வந்து சொன்னாண்டாலும் சொல்ல முடியாது. இப்ப சைத்தான் அங்க கேட்க இயலாது, வந்து சொல்லவும் இயலாது. இப்ப வந்து பிராடு தானே தவிர சைத்தான் வந்து கூட அந்த செய்திகள் வந்து சேரும் என்பது கிடையாது. தடுக்கப்பட்டு விட்டது, பாதுகாக்கப்பட்டு விட்டது, யாரும் நெருங்க முடியாது. கடும் பாதுகாப்புங்கிற வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதனால அந்த சைத்தான் இந்த ஹதீஸ்ல ஆதாரம் காட்டுவாங்க. இதை காட்டினாங்கன்னா அது குர்ஆன்ல வழக்கம் இருக்கு. ஒரு கட்டத்தில் இருந்து தடுக்கப்பட்டுச்சுன்னு குர்ஆனே சொல்லுது. குர்ஆன்ல இருக்கனால அந்த ஹதீஸ் முரண் கிடையாது. அது ஒரு கட்டத்தில் இருந்தது. அந்த ஹதீஸ் ஆரம்பத்தில் உள்ளது கேள்விப்பட்ட ஒரு சஹாபி அறிவிச்சிருப்பார். அதனால நடந்திருக்கு. அந்த ஹதீஸ் நீங்க நிராகரிக்க வேண்டாம். புகார்ல வர ஹதீஸை அது வந்து முரண் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. இதை விளங்கிட்டீர்களே ஆனால் சிகர் என்று சொல்லி இது பண்றலாம் வந்து நம்ம ஃப்ராட் தான் அப்படின்னு கிடையாது, போலி தான். இந்த போலிங்கிற நம்ம சொன்ன உடனே இந்த முஅ்தஸிலான்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பல விதமான தப்பான கொள்கைகள் எல்லாம் உண்டு. எந்த அளவுக்கு அவங்க கொள்கை இருக்கும்னா ஒரு பாவம் செய்ய உடனே காபீர் ஆயிருவாங்க. முஅ்தஸிலாவுடைய கொள்கை என்னன்னு கேட்டா ஒருத்தன் வந்து பொய் சொல்லிட்டான்னு வைங்களேன் உடனே அவன் காபீர் ஆயிருவாங்க. அப்படியான ஒரு கொள்கை உள்ளவங்க. அவங்க இந்த சிகரை இந்த விஷயத்தை மறுக்கிறாங்க. மறுத்த உடனே நம்ம மறுத்த நம்மளே மூச்சலாமா உடனே மூச்சலா கொள்கை அவன் இதை மட்டும் மறுக்கல, நிறைய விஷயங்கள் தப்பா பண்றான். அதுக்காக என்ன செய்வாங்க, சில ஆளுக்கு வந்து இந்த சிகர் விஷயத்துல சொன்ன உடனே அப்படி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஹதீஸ்ங்கிற ஏற்றுக்கொண்டு குர்ஆனை நிராகரிக்கிறது வந்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க. வஹீல சந்தேகம் வந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் மேல சந்தேகம் வந்தாலும் பரவாயில்லை, அவனுடைய ஆன்மீக பலம் கூட வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் வந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வரட்டுப்படி வாதத்தில் நிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முஅ்தஸிலான்றுவாங்க. இந்த கருத்துக்களை வந்து ஷாஃபி மதுஹபை சேர்ந்த சில அறிஞர்களை வந்து இது வந்து சிகருங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது, அது ஒரு ஃப்ராடு தான் அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதானா? இமாம் அபூ ஹனீஃபாங்கறாங்களே, அபூ ஹனீஃபாவுடைய கருத்து ஃப்ராடுங்கிறது தான். நம்ம மட்டும் சொல்லல, அனைவருங்கிறாங்களே. அபூ ஹனீஃபா இமாம் என்ன பண்றாருன்னு கேட்டா இதெல்லாம் சிகர்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும் அவர் அழகா சொல்றாரு, ஒரு பொருளை டச் பண்ணி செய்கிறதா இருந்தால் அது உண்டு. ஒரு குறைஞ்சபட்சம் புகைண்டாவது சொல்றாரு, நான் சொல்லல, அது அப்படி சொல்றாரு. குறைஞ்சபட்சம் ஒரு புகையை செலுத்தியாவது ஏதாவது செய்யறதா இருந்தால் செய்ய முடியுமே தவிர டச் பண்ணாமல் எந்த ஒரு பொருளாலையும் கையாலையும் ஆயுதத்தாலையும் டச் பண்ணாமல் இருந்த இடத்துல இருந்து கொண்டு இன்னொருத்தனுக்கு இறந்து தருவது என்பது கண்டிப்பாக அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அது வந்து கற்பனை, பொய், அப்படி ஒண்ணு கிடையாது, ஏமாத்துறதா இருக்குன்னு சொல்லி அபூ ஹனீஃபா போன்ற அறிஞர்கள்லாம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இப்னு ஹஸ்முங்கிறவர் ஒரு பெரிய அந்த குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள ஆய்வுல உள்ள ஒரு பெரிய பெரிய அறிஞர். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா உஸ்ஸிஹுர் ஹியலும் வ தஹீலும், சிஹ்ருங்கிறது தந்திரங்கள் தான், மேஜிக் தாங்கிறார். சிஹ்ரு என்றால் என்ன? மேஜிக் தான், பொருள்லாம் ஒண்ணு மாறாது. மேஜிக்கும் தஹீலும் வெறும் கற்பனை தானே தவிர லா யுஹீலு தபீஅத்தன் அஸ்லன், எந்த பொருளையும் வேற ஒன்றா மாற்ற இயலாது. இதுதான் வேற மாதிரி உங்கள்ட்ட ஏமாத்தலாம். கடைசியில் பார்த்தா இதான் இருக்குது. உங்க கண்ணை வேண்டாம் ஏமாத்தலாம், தந்திரங்கள் பண்ணலாம். இது நான் சொல்லல, அவர் ஆதாரம் காட்டுறாரு. இந்த நான் சொன்ன அந்த ஆயத்தை காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, அவர்களுடைய சிஹ்ரினால் ஓடுவது அந்த கயிர்கள் வந்து சீறுவது போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், கற்பனையான தோற்றம்னு சொல்லி காட்டுறான். அதனால அதுக்கு எந்த ஹகீகத் உண்மை கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து அண்ணன் சொல்றாரு. இது வந்து உண்மைன்னு எடுத்து நான் சொன்ன அதே வாசகத்துக்கு சொல்றாரு. அப்படி கூட சொல்லுவானா? அவர் சொன்னது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் சொன்னது அவர் சொல்லல, அவர் சொன்னது நான் உங்களுக்கு சொல்லி கரெக்டா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா உலவ் அகால சாஹிரு தபியத்தன் லக்கான லா ஃபர்க பைனஹு வ பைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் செஞ்ச நெசமா இருந்தா நபிக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவனும் செய்யறான். ஒரு நபி செய்து காட்டக்கூடிய அத்தாட்சிகளுக்கும் அப்படி குழப்பமான அல்ல.
மனிதர்களை நபிக்கு கொடுக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க வச்சு அல்லாஹ் செய்வானா? தோத்து காட்டுக்கா மூசாவுக்கு முன்னாடி நிப்பாடி தோற்கடிக்கு செஞ்சு பொய்ன்னு காட்டிவிட்டான். அப்ப என்ன டிஃபரெண்ட் என்னன்னு கேட்கிறார். அப்ப இப்னு ஹஸம் அவர்கள் தன்னுடைய அல் முஹல்லா பில் ஆசார்ங்கிற நூல்ல 1வது வால்யூம்ல 36வது பக்கத்துல சொல்றார். இது நம்ம மட்டும் புதுசா சொல்லல, நிறைய அறிஞர்கள் சொல்றாங்கிற விளங்கிக்கிறேன்னு. அது போக இந்த சிகிருங்கிற வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க, ஃப்ராடு. இவங்களுடைய